நெகட்டிவ் திங்கிங் நெகட்டிவான எமோஷன்ஸை வெளிப்படுத்துது பாருங்க. நெகட்டிவ் எமோஷன்ஸ் என்ன பண்ணுதுன்னா நெகட்டிவ் டெசிஷனை எடுக்க வைக்குது. நெகட்டிவ் டெசிஷன் எடுத்துட்டா நெகட்டிவ் ஆக்ஷன்ஸ் உங்கள்கிட்ட இருந்து வெளியில வந்துடும். நெகட்டிவ் ஆக்ஷன்ஸ் வெளியில வந்துட்டா என்ன ஆயிருது, உங்க கேரக்டரே நெகட்டிவ் கேரக்டரா மாறிடுது பாருங்க. நெகட்டிவ் கேரக்டர் வந்துருச்சுன்னா மேனிஃபெஸ்ட் ஆகுறது எல்லாமே நெகட்டிவா மேனிஃபெஸ்ட் ஆகிருது. பாசிட்டிவாக திங்க் பண்ணும்பொழுது என்ன ஆகுது, உங்கள் எமோஷன்ஸில் பாசிட்டிவ் ஆட் ஆகுது, பாசிட்டிவ் ஆக்ஷன் வருது, பாசிட்டிவாக வெளியில் மேனிஃபெஸ்ட் ஆகுது. கண் கூட பார்க்கும்போது எதுவுமே பெருசாக மூவ் ஆகாத மாதிரி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். தேவன் எப்போவுமே மனிதனுடைய எண்ணங்களுக்கு எதிர்மறையாகவே இருந்து செயல்படுற ஆண்டவர் பாருங்க. மனுஷன் எப்பெல்லாம் இது ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்கிறானோ அப்போ அவர் சொல்லுவார் இது வீக்காக இருக்குது கிளம்பு அப்படிம்பாரு. எப்போ மனுஷன் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இதுதான்ப்பா ஸ்ட்ராங்காக இருக்குது கிளம்பு அப்படிம்பார். எரிகோ முதல்ல பார்த்து எல்லாரும் வந்து அதை ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார் ஜோசுவாட்ட இது வீக்காக இருக்குது நீ கிளம்பு அப்படிங்கிறார். ஏமே அப்போது எரிகோ முதல் இடியும் போது பார்த்தீங்கன்னா எந்த கிராக்கும் விழலை, எந்த மூமெண்ட்டும் இல்லை, எதுவுமே பெருசாக ஒன்றும் நடக்கிற மாதிரி இல்லை பாருங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உள்ளுக்குள்ளே நொறுங்கிக்கிட்டு இருக்குது எல்லாம். ஏமேன் ஹல்லேலூயா. இந்த மந்த்தில் நான் உங்களுக்கு டிக்ளேர் பண்ணுறேன், உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு பெரிய பாதை உண்டாகிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏமே கர்த்தர் திறந்து விட்டால் அப்படி தான் இருக்கும். ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் பாருங்க. அவன் வந்து கேட்டை போடுறான், பெரிய கதவு போடுறான், பட்டணத்துக்கே ஒரு வாசல் கட்டுறான் பாருங்க. பட்டணத்துக்கே பெரிய தாள் போடுறான், இவ்வளோ பெருசாக இருக்கும். நம்ம வீட்டு தாழ்பாலையே சமயத்தில் மழை நேரங்களில் என்ன ஆகிறது, சொருகிட்டுனா திரும்ப திறக்கிறது கஷ்டமாக இருக்குது, 2 பேரும் கூப்பிட வேண்டியிருக்குது, ஏங்க உடையாங்க கதவை தள்ளுங்க மாட்டிக்கிச்சு திறக்க மாட்டுக்கு அப்படின்லாம் நம்ம கத்த வேண்டியிருக்குது. அது அவ்வளோ பெரிய சுவர் பாருங்கள், அவ்வளோ பெரிய கதவு, பட்டணத்திற்கான வாசல் பாருங்கள். 4 பேர் சேர்ந்து தான் கதவை தள்ளியே மூடணும், அவ்வளோ பெரிய கதவுகள். அப்படிலாம் நீங்கள் பார்த்ததில்லை அப்படின்னு சொன்னால் பாகுபலி போன்ற அருமையான படங்களை நீங்கள் பார்க்கும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். என்ன செய்கிறது, அப்புறம் உங்களுக்கு எக்ஸாம்பிள் நம்ம போய் அப்படி ஒருத்தரும் படம் எடுக்க மாட்டேங்கான். அப்போ அவனாவது நல்லா எடுத்துக்கிட்டு இருக்கான்னா அதை கவனிச்சுக்கிட வேண்டியதான். பட்டணத்தின் வாசல் எப்படி இருக்கும், கேட்டு எப்படி இருக்கும்னா அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட வேண்டியதான், ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த மாதிரியான கேட்டு பாருங்கள். இப்போ இந்த எரிகோ மக்களுக்கு இவ்வளோ பெரிய சுவர், இதை தாண்டி ஒருத்தனும் உள்ளே வந்துக்கிட முடியாது அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை ஜனங்களுக்குள்ளேயும் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளேயும் அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் இருந்திருக்கு பாருங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு இல்லை அது ரொம்ப வீக்காக இருக்குது கிளம்பி போ அப்படிங்கிறாரு. சுத்த சொல்கிறாரு பாருங்க. 6 நாளும் சுற்றுறாங்க, ஒன்றும் நடந்த மாதிரியே இல்லை, ஒன்றுமே நடந்த மாதிரி இல்லை. மணி இஸ் கம்மிங், மணி இஸ் இட் கம்மிங் சொல்லும்போது ஒன்றும் நடந்த மாதிரி இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுது. இல்லை சொல்லுங்கள், எனக்கு தோணுது, ஆனால் நடக்காமல் இல்லை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், மதில் இடிந்து விழுந்தது போல அந்த காரியங்கள் திபுன்னு உங்களுடைய மடியில் வந்து நிச்சயம் விழுந்தே தீரும், நிச்சயம் விழுந்தே தீரும். மை ப்ராஃபஸி ஓவர் யூ, நிச்சயம் விழுந்தே தீரும், அதில் எந்த மாற்றமும் இல்லை பாருங்க. ஆண்டவர் அப்படி திறந்து விடுதாரு. அவன் விரோதிக்கு வந்து அது ஒரு பெரிய காவல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான். ஆண்டவர் சொல்கிறார் நான் திறந்துட்டா நீ வந்து நிலக்காலும் நட்ட முடியாது, நீ தாழ்பாலும் போட முடியாது, நீ பூட்டும் போட முடியாது, சாவியும் வைக்க முடியாது, சுவரே இல்லாமல் பண்ணிட்டா நீ எதில் போய் உன் கதவை நிறுத்துவ அப்படிங்கிறார் பாருங்க. நான் சொல்கிறேன், இந்த மாதத்தில் அப்படிப்பட்டதான பெரிய அரண்கள் நிர்மூலமாகி போகிறதையும் நீங்கள் முன்னேறி செல்வதையும் இந்த உலகமும் பார்க்க போது. யாரெல்லாம் நீங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டீர்கள், நீங்கள் இனி ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாதுன்னு கை தட்டுனாங்களோ, யாரெல்லாம் வந்து அதை குறித்து சந்தோஷப்பட்டாங்களோ, யாரெல்லாம் நீங்கள் ஸ்டக்காகி நின்றுட்டீங்கன்னு சொல்லி ரொம்ப பேரானந்தத்தில் இருந்தாங்களோ, அவங்க மூஞ்சிலெல்லாம் கரிய பூசுகிற அளவுக்கு ஒரு பெரிய நடைபயணம் கொண்டாட்டமாக நீங்கள் ஒரு பெரிய ஊர்வலமாக நடந்து போகிறத நீங்களும் அனுபவிக்க போகிறீங்க. அப்படிப்பட்ட கண்கள் அதை பார்க்க போகுது. ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒன்றும் வெட்கப்பட்டு போனதில்லை. ஹல்லேலூயா. மாறாக அவர் முகத்தை நோக்கி பார்த்த ஜனம் அவங்களுடைய முகம் பிரகாசம் அடைந்தது அப்படின்னு இருக்குது. ஹல்லேலூயா. எல்லா எக்ஸ்பிரஷனும் ஃபேஸில் தெரியும் பாருங்களேன். என்ன ஆளே கருத்த மாதிரி ஆகிட்ட அப்படிம்பாங்க. அவங்க ஆல்ரெடி கருப்பாக தான் இருப்பாங்க, ஆனால் கூட கருத்த மாதிரி ஆகிட்டே அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால் உள்ளத்தில் இருள் வந்துட்டு அல்லது சூழல்களில் இருள் வந்துட்டு தன்னால் நகர முடியலைங்கிற ஒரு நிலை வந்துட்டு அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா ஃபேஸ் அதை காட்டி கொடுத்துருது. ஃபேஸ் இருளடைஞ்ச மாதிரி இருக்குது பாருங்கள். அதனால தான் பார்க்குறவங்க சொல்கிறாங்க
ஃபேஸில் ஒரு ஒளியே இல்லையாப்பா, ஃபேஸில் ஒரு அருளே இல்லையாப்பா அப்படின்னு. என்ன காரணம்னா நம்பிக்கையை வேற எங்கேயோ வச்சதுனால உண்டான விடை பாருங்க. கன்ஃபஸ் பண்ணுங்க. இது உங்கள் நம்பிக்கையை நீங்கள் அறிக்கை செய்வதில் உறுதியாக இருங்கள் அப்படின்னு வேதம் சொல்லி தருது பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. எது என்னுடைய நம்பிக்கை? வேறு எங்கிருந்து இல்லை, வேறு எந்த இடத்துல இருந்து இல்லை, நான் உண்மையே நம்பி பார்க்கிறேன். ஆமென். நான் கேரித்தை பார்ப்பதில்லை, நான் காகத்தை பார்ப்பதில்லை, சமயத்தில் விதவையின் கையில் என்ன இருக்குன்னு கூட நான் பார்ப்பதில்லை. ஆமென். என்னை சுற்றி என்ன இருக்குங்கிறத நான் பார்க்க போகிறதில்ல. இது ஒரு நல்ல தீர்மானம் பாருங்க. இது ஒரு நல்ல தீர்மானம். என்னை சுற்றி என்ன இருக்குங்கிறத நான் பார்ப்பதில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையே ஒரு தீர்மானிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை பாருங்க. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஏன் ஆண்டவரே, ஏன் இந்த பொழப்பு எதுக்கு போட்டு அதுவா இதுவான்னு சொல்லி கையில் வச்சுக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியெலாம் நான் உங்களுக்குள்ளே வரலாம் பாருங்கள். இம்மெச்சூர்டாக இருக்கிற டைமில் அந்த மாதிரியான கேள்விகள் வரும். கர்த்தர் நம்மளை மெச்சூர்டாக ஆக்கட்டும். ஏமே அந்த மாதிரியான கேள்விகள் நம்மகிட்ட இருந்து நீங்கணும்னா அதை குறித்ததான அறிவில் நம்ம வளரணும், மெச்சூர்ட் ஆகணும் பாருங்கள். நிறைய பேருக்குள்ள கேள்வி, ஆதாம் ஏவாளுக்கு பழத்தை ஏன் அப்படி வைக்கணும், இது தேவையா அப்படின்னு. சில போதகர்கள் அப்படி என்ன சொல்லிடுறாங்கன்னா, ஆண்டவர் நீ கேள்வியே கேட்டுறாத, நீ கேள்வியை கேட்காம அப்படியே அக்செப்ட் பண்ணு, நல்லது தான், அப்படியே அக்செப்ட் பண்ண வேண்டியதான். ஆனால் உள்ளுக்குள்ளே கேள்வி எழும்பிருச்சுன்னா அதை தீர்த்து வைக்க வேண்டியது ஒரு போதகருடைய வேலை. ஏமே அதை உட்காந்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் ஏன் இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிற கேள்வி கேட்கணும் பாருங்க. ஆதாம் ஏவாளுக்கு ஏன் அப்படி ஒரு பழத்தை வைக்கணும், ஏன் அதை சாப்பிடும் போது தட்டி விடலை, இப்படிலாம் நிறைய பேருக்கு கேள்வி பாருங்க. நல்ல கேள்வி. முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கிடணும். ஆண்டவருடைய சித்தம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆண்டவர் சித்தம் கொண்டவர், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சித்தம் கொண்டவர். ஆனால் கூட மனுஷனை மிஞ்சி மனுஷனுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை திணிப்பது இல்லை. நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பவுல் வாழ்க்கையில் அவர் அப்படி தானங்க உள்ள நுழைஞ்சார். சவுலா இருந்தவனை உள்ள நுழைஞ்சு அவர் மாற்றினார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், பவுலுக்கும் சாய்ஸ் கொடுத்தார். சரியா? ஃப்ளாஷ் விழுந்த உடனே அவன் கேட்குறான், நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். உள்ள மிதிக்காதப்பா, கடினமாக இருக்கும், உனக்கு தான் கஷ்டம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க. இவன் அக்செப்ட் பண்ணுறான். அக்செப்ட் பண்ணுறதும் பண்ணாததும் அவனுடைய கையில் இருக்கு. நீங்கள் நினைக்கிறீங்களா? மனுஷனை அவ்வளவு சுதந்திரவாளியாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். உன் வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுக்கக்கூடிய தன்மை. ஏன்னா அவர் அப்படிப்பட்டவராக இருக்கிறார். அவர் தன் வாழ்க்கையை தான் சூஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறார். அப்படிதான் மனுஷனை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அதனால தான் சிலவன் தப்பாக சூஸ் பண்ணுறான், சிலவன் ரைட்டாக சூஸ் பண்ணுறான். சிலவன் சில காரியங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருப்பா இதெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சா தட்டி விடுறான், சிலவன் எடுத்துக்கிடுறான். அதெல்லாம் நல்லது பாருங்க. நல்லது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னது ஃபுல்லாக நல்லது. எல்லாரும் சொல்லுங்கள், நல்லதுன்னு ஆண்டவர் சொல்கிறது எல்லாம் நல்லது. தங்கம் நல்லதுன்னு சொல்லியிருக்கிறார், தங்கம் நல்லது. பணம் உதவுன்னு சொல்லியிருக்கிறார், பணம் உதவும். பணம் பாதுகாக்கும்னு சொல்லியிருக்கிறார், பணம் பாதுகாக்கும். ஏமே அப்படி அதை வேண்டான்னு சொல்லக்கூடிய அதிகாரங்கள் நமக்கு உண்டு. ஸோ ஒட்டுமொத்த கிறிஸ்தவ வாழ்க்கையே தேர்ந்தெடுப்பில் இருக்குது. ஏமேன். ஏன் பிரதர் அது அப்படின்னு சொன்னால், உங்களை தேவன் அவர் ஸ்டாண்டர்டில் வைத்து பார்க்கிறார். ஏமேன். நீ முடிவெடுத்துக்கோ, நான் டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். உனக்கு அவ்வளோ சுவாதீனம் இருக்குது, உனக்கு அவ்வளோ சுதந்திரம் இருக்குது. அதுதான் மனிதத்துவமே பாருங்கள். பிடிச்சி ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி ஆப்ரேட் பண்ணுறது இல்லை. தேர்ந்தெடுப்பு நம்முடைய கையில் இருக்குது. எல்லாரும் சொல்லுங்கள், தேர்ந்தெடுப்பு என்னுடைய கையில் இருக்குது. ஏமே. ஸோ நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் பாருங்கள், யாரை நம்பணும் யாரை நம்ப வேண்டான்னு நீங்கள் சொல்லுங்கள். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸோ இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொன்னால், த மணி இஸ் கமிங். ஏமே பிரதர், இதுதானே போன மாதம் சொன்னீங்க. ஆமாம், பார்க்குற வரைக்கும் விடுறதா இல்லை. ஏமே ஹல்லேலூயா. இந்த மாதமும் அதான், த மணி இஸ் கம்மிங். அடுத்த மாதமும் அதுதான், த மணி இஸ் கம்மிங். பிரதர் 2026 அதுதான், த மணி இஸ் கம்மிங். ஏமே ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்களும் நானும் கர்த்தருடைய ஏழை குழந்தைகள் அல்ல. பணக்காரன் அவருக்கு முயற்சி செய்வதற்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய ஏழை. அவர் நம்மளை ஏழையாக உண்டு பண்ணவில்லை, நம்மளை ரிச்சாக தான் தேவன் உண்டு பண்ணியிருக்கிறார், ஐஸ்வர்யவானாக தான் உண்டு பண்ணியிருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வேலை என்னன்னா, அதை மேனிஃபெஸ்டேஷனில் காட்ட வேண்டி இருக்குது, அதை வெளிக்கொணர்ந்து காட்ட வேண்டி இருக்குது. அதுதான் நம்முடைய வேலை.
நான் கடந்த நாட்களில் சொன்ன கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது சம்பாதிக்கிற வாழ்க்கை இல்லை, சுதந்திரிக்கிற வாழ்க்கை. ஏமேன். இனிதான் ஏதோ ஒன்று உட்காந்து சம்பாதிச்சு அதை சேகரிக்கணுங்கிற வேலை இல்லை பாருங்க. ஆல்ரெடி ப்ரிப்பேர்டாகி இருக்கிற காரியங்களை நான் என்ன பண்ண வேண்டியிருக்குது, போய் சுதந்திரிக்கிறது தான் என்னுடைய வேலையாக இருக்குது. அதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத நம்ம இந்த நாட்களில் பார்த்துட்ருக்குறோம். குறிப்பாக வெல்த் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அதில் தேவனுடைய முழு சித்தமும் இருக்குது பாருங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திரிச்சு நம்முடைய சிந்தைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்குது. இது என்ன ஆகுதுன்னா, வேர்ல்டு நியூஸ் எல்லாம் மண்டைக்குள்ளே ஏற்றி வச்சிருது பாருங்க ஒவ்வொரு நாளும். ஏன் நம்முடைய பிள்ளைகளை பார்க்கும்பொழுது முழுமையாக நம்மளால் சந்தோஷப்பட முடியலை அப்படின்னு சொன்னால் பயம் இருக்குது. பெண் பிள்ளைகளாக இருக்கிறாங்கன்னா ரொம்ப பயம் இருக்குது. ஏன்னா வெளியில் இருக்கிற தகவல்கள் எல்லாம் ஒரு நாளில் மண்டைக்குள்ளே உள்ளே போகுது பாருங்க. வாலிப பிள்ளைகளுக்கு என்ன நடக்குது, பச்சை குழந்தைகளுக்கு என்ன நடக்குது, குழந்தைகளுக்கு என்ன நடக்குது, இந்த மாதிரியான தகவல்கள்லாம் மண்டைக்குள்ளே ஏறி உட்காந்துக்கிடுது. அதுபோக சில தத்துவங்கள்லாம் மண்டைக்குள்ளே ஏறி உட்காந்துக்கிடுது பாருங்க. காசு அதிகமானால் பிரச்சனை ஆயிரும், காசு அதிகமானால் அவன் கொடூரனாக மாறிடுவான், இந்த மாதிரியான தத்துவங்கள் பாருங்க. ஆண்டவன் ஆட்டுக்கு வாழை அளந்து கொடுத்துருக்குறான், விரலுக்கு ஏற்ற வீக்கம், இந்த மாதிரியெல்லாம் சில புரியாத பழமொழிகள்லாம் சொல்லப்பட்டு என்ன ஆயிடுதுன்னா மண்டைக்குள்ளே ஏற்றப்பட்டிருக்குது பாருங்க. இப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம ரெஃப்ரெஷ் ஆக வேண்டியிருக்குது. பிரதர், நான் இந்த காரியங்களெல்லாம் நீங்கள் சொன்னதுனால நானும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனால் ஒன்றுமே நடக்காத மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நடக்காத மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகுது, அவ்வளோதான். ஆனால் நடக்காமல் இல்லை. எங்கேயோ சில அதிர்வுகளை தேவன் நமக்காக உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறார். ஏமேன். எங்கெல்லாமோ மூவ் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி இதெல்லாம் என்றைக்கோ பேச ஆரம்பித்தோம் பாருங்கள். இப்போது இன்றைக்கி நம்மளை மீட்டிங்ஸ் கூப்பிட்றவங்க சொல்லுவாங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் உங்களை கூப்பிடலான்னு நினச்சோம் அப்படின்னு. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றும் இல்லாமல் தான் உட்காந்துட்டு இருந்தோம். ஐயா சாமி, இதை 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா அப்படிலாம் தோணும் பாருங்க. என்னன்னா அன்னைக்கு பேச ஆரம்பிக்கும் போதே எங்கேயோ சில இடங்களில் சில அசைவுகள் நடக்க ஆரம்பிச்சுட்டு பாருங்க. இன்றைக்கி அனுபவிக்கிறோம். அந்த மாதிரி தான் நீங்கள் சொல்லும் போதே எங்கேயோ உண்டான காரியங்கள்லாம் அசைய ஆரம்பிச்சிருது. ஒன்று. ரெண்டாவது, இதுவரைக்கும் தேவையில்லாத நம்முடைய வாழ்க்கையில் நடப்பட்டிருக்கு பாருங்களேன். அது சில விளைச்சல்களை நம்ம வாழ்க்கையில் கொடுத்துக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் கம்ப்ளீட்டாக நிறுத்த வேண்டியிருக்குது. அதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஏழ்மையை குறித்ததான விதைகள், அதை அக்செப்ட் பண்ணிக்கிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததான சில காரியங்கள், இதெல்லாம் பாருங்கள், சில சுண்ணாம்பு டப்புன்னு தட்டுனாலே விழுந்துடும், சிலது அப்படி இல்லை உளி வச்சு அடித்து எடுக்க வேண்டியிருக்குது. ஏன்னா அது ஆழமாக உள்ளே பதிஞ்சிருது பாருங்கள். சில பணம் படைத்தவர்கள் நம்மளுக்கு இழைத்த துரோகங்கள், சில பணம் படைத்தவர்கள் சூஸ் பண்ண தப்பான பாதைகள், இது எல்லாம் என்ன ஆயிருதுன்னா நம்ம மண்டைக்குள்ள இறங்கிடுது. சில தோல்விகள், சிலதை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசையாக செஞ்ச தோல்விகள், இதெல்லாம் என்ன பண்ணிடுறதுனா மனதுக்குள்ளே ஏறி உட்கார்ந்துட்டு அடுத்த மூவ் பண்ணணும், அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கணும் போது அது ஒரு பெரிய தடையாக மனதுக்குள்ளே தான் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கு பாருங்க. அப்போ நம்ம கிளென்ஸ் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. ஏமே, நீங்கள் என்றைக்கு இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்கு ஆவியில் ஒரு ரட்சிப்பு உண்டானது. ஆனால் ஆத்ம ரட்சிப்பு அனுதினமும் ஈடேற வேண்டிய ஒரு காரியமாக இருக்குது. டெய்லி சில காரியங்களில் நம்ம ரெஃப்ரெஷ் ஆக வேண்டி இருக்குது. சில புரிந்து கொள்ளுதல்ல நம்ம வளர்ந்துக்கிட்டே இருக்கிறோம் பாருங்க. எவ்வளவு மெச்சூர்ட் ஆகிறோமோ, எவ்வளவு ஞானம் விளங்க நம்ம செயல்படுகிறோமோ, எவ்வளவு தரித்திர புத்தி நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளியில் போகுதோ அவ்வளவு பணம் நம்ம வாழ்க்கையில் உள்ள வரும். ஏமே, ஆகவே தான் நான் சொல்கிறேன், உங்களை குழந்தையாகவே வைத்து காசு கொடுக்கறதற்கு தேவன் ஞான குறைவானவர் அல்ல, தேவன் முட்டாள் அல்ல. உங்களை உங்கள் ஞானத்தில் விருத்தியாக்கி, ஏமே, அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய திராணியினால் உங்களை நிரப்பி, அவருடைய கிருபையினால் உங்களை வளர்த்து என்ன பண்ணுறாரு, உங்களுடைய கொள்ளளவை விரித்து அவர் நிரப்ப விரும்புகிறார். நிரப்ப மட்டும் இல்லை, நிரம்பி வழிய செய்ய விரும்புகிறார். எத்தனை வருஷம் ஆகும் பிரதர்? வருஷம்லாம் ஆகாது. சரியா? ஏமே, நல்லா சொல்லுங்கள், கர்த்தர் கையிட்டா வருஷம்லாம் ஆகாது. ஏமேன், கர்த்தர் கை வச்சுட்டாருன்னா வருஷம்லாம் ஆகாது, நிமிடங்களுக்குள்ள. நான் சொன்னேன், தேவன் காட் இஸ் நாட் அ காட் ஆஃப் மந்த்லி ஸ்டார்டிங். மாத பிறப்பின் தேவன் அல்ல, ஒரு வருஷ பிறப்பின் தேவன் அல்ல. ஒரு நாள் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கறதுக்கு அவர் மாத பிறப்பின் தேவன் அல்ல, வருஷ பிறப்பின் தேவன் அல்ல. ஹி இஸ் அ காட் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி மினிட்ஸ். ஒவ்வொரு நிமிடத்தின் தேவனாக இருக்கிறார். இந்த நிமிஷத்துலையும் அவர் ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்து கொண்டு இருக்கிறார். ஐயோ, மிஸ் பண்ணிட்டீங்களே.
In this very minute God is doing some miracle in your life. இப்போ இந்த நிமிஷத்துல கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு மிராக்கிளை பண்ணிட்டு இருக்கிறார். ஆமென். ஹalleluya. இந்த நொடியில ஒரு அற்புதத்தை உங்களுக்காக நகர்த்தி கொண்டிருக்கிறார். உங்களுக்கான ஃபோன் கால்ஸ் யாரோ பேசிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கான பேச்சுவார்த்தை ஏதோ நடந்துட்டு இருக்குது. உங்களுக்கான சில அக்ரிமெண்ட் எங்கேயோ ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்குது. உங்களை குறித்ததான சிந்தை யாரு உடைய இருதயத்தில் சொல்லப்பட்டு கொண்டிருக்குது. கம் ஆன் ரிசீவ் இட், கம் ஆன் ரிசீவ் இட், கம் ஆன் ரிசீவ் இட். மோராபா ஷதாலபா, உங்கள் நல்வாழ்க்கைக்கான ஏதோ ஒரு காரியம் நகர்ந்து கொண்டு இருக்குது, நகர்ந்து கொண்டு இருக்குது, நகர்ந்து கொண்டு இருக்குது. ஏமே, ஸோ இந்த மனதில் குறித்த காரியங்களை தான் நம்ம இந்த காசு விஷயத்தில், பொருளாதார விஷயத்தில், பண விஷயத்தில் நம்முடைய மனது ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம் வகிக்குது பாருங்க. ஸோ கடந்த வாரங்கள் என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா, நம்பிக்கைக்கும் விசுவாசத்திற்கும் உண்டான வித்தியாசத்தை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். நம்பிக்கை அப்படிங்கிறது என்ன? கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லி இருதயத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்வது. விசுவாசம் என்பது என்ன? ஃபெய்த் அப்படிங்கிறது என்ன? அதற்கு ஏற்ற ஒரு கிரியையை நாம் செய்ய துவங்குவது பாருங்க. விசுவாசம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. கிரியை இல்லாத விசுவாசத்துக்கு பேர் விசுவாசம் அல்ல, அது செத்த விசுவாசம். அப்ப ஏதோ ஒன்றை நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குது? அதுக்கு விசுவாசத்துக்கு ஏற்ற ஒரு கிரியையை நாம் செய்ய வேண்டியிருக்குது. ஆபிரகாம் பாருங்க, ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன்னை பலத்த ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ ஒரு சோதனை வருது, ஒரு டெஸ்ட் வருது. டெஸ்ட் வரும்பொழுது அவன் ஒரு விசுவாசிக்கிறான். என்ன விசுவாசம்? ஆண்டவர் என்ன பலத்த ஜாதியாக்குவேன்னு சொல்லியிருக்கிறார். இப்படி ஒரு விசுவாசம் இருக்குது. அந்த விசுவாசத்துக்கு ஏற்ற ஒரு கிரியை பண்றான் பாருங்க. அவர் சொல்லும் பொழுது காலையிலே எந்திரிச்சு கிளம்பி போறான். டிஃபன் பாக்ஸை கட்டிக்கிட்டு காலையிலே கிளம்பி போறான் பாருங்க. சில நாட்கள் பயணப்பட்டு போய் மலைக்கு மேலே அவன் ஏறுறான். இந்த விசுவாசம் என்ன பண்ணும் தெரியுமா? உங்களுக்கான சில காரியங்களை ப்ரிப்பேர் ஆக்கி உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வரும். இவன் கிளம்புறதுக்கு முன்பதாகவே இவனுக்கான ஆடு மலையேற்றப்படுது பாருங்க அந்த இடத்துல. ஆமென். ஹல்லேலூயா. இவன் பலி செலுத்த போறான் ஈசாக்க. அதுதான் அவனுக்கு வைத்த சோதனை. பலி செலுத்தலாம் நினைச்சு கையை ஓங்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, கையை போட்டுறாதரா, அவன் இடத்துல இருந்து சந்ததி வழங்கும். நீ பலியாக வேண்டிய அவசியம் இல்லை, நானே பலியாகுவேன். ஆமென். அந்த இடத்துல ஆடு பார்த்தீங்கன்னா கொம்புகளில் என்ன பண்ணுது? சிக்க வைக்கப்படுது. ஆமென். உங்கள் விசுவாசம் சில காரியங்களை சிக்க வைக்கும். ஹல்லேலூயா. உங்கள் நம்பிக்கை சிக்க வைக்காது, உங்கள் நம்பிக்கை சிக்க வைக்காது. நான் மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தர் எனக்கு அப்படி பண்ணிடுவார், இப்படி பண்ணிடுவார், அணைய பண்ணிடுவார், பூனையை பண்ணிடுவார், எல்லாம் சரிதான், அது நம்பிக்கை. ஆனால் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குது? இறங்கி சில காரியங்களை செய்ய வேண்டியிருக்குது. உங்கள் சூழ்நிலைகளில் நீங்கள் உங்கள் வாயின் வார்த்தைகளினால் சில காரியங்களை உச்சரிக்க வேண்டியிருக்குது. ஹல்லேலூயா. மணி இஸ் கம்மிங். ஆமென். அதையெல்லாம் சொல்லுங்கள், மணி இஸ் கம்மிங், மை வெல்த் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் கம்மிங். துன்மார்க்கருடைய ஆஸ்திகள் நீதிமானாகி எனக்கு டிராவல் ஆகி வரக்கூடிய நேரமாய் இது இருக்கிறது. இது 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 பாருங்க, ஏதோ ஒரு ஃபார்முலா கிடையாது, ஏதோ ஒரு நம்பிக்கை கிடையாது, இது விசுவாசம். ஆமென். ஹல்லேலூயா. சவுண்ட் வேவ்ஸை ஃபார்ம் பண்ணும் பொழுது தேவதூதர்களுடைய அதிதீவிரமான வேலைகள் ஈடேறி கொண்டிருக்கிறது. என்ன சொல்லுங்க? மை மணி இஸ் கம்மிங், மை வெல்த் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் கம்மிங். துன்மார்க்கருடைய ஆஸ்தி நீதிமானாகிய எனக்காக சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நான் நல்லவன், நான் என் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் ஆஸ்திகளை குவித்து வைக்க தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் என் வீட்டில் தங்கியிருக்கும். ஆற்று கற்களை போல தங்கங்களை நான் குவிப்பேன். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். வாரி இறைப்பேன், ஏழைகளுக்கு கொடுப்பேன், என் நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்பதை என்ன பண்ண வேண்டியிருக்குது? வாயை திறந்து டிக்ளேர் பண்ண வேண்டியிருக்குது. இதுதான் ஃபெய்த்து. நம்பிக்கை இருக்குது பிரதர் அப்படிங்கிறவன் மூஞ்சி வேற, ஃபெய்த் இருக்கிறவன் முகம் வேற மாதிரி இருக்குது. அது மலர்ந்த முகமாக இருக்குது. நம்பிக்கை இருக்கிறவன் என்ன சொல்லுவான்? நம்புகிறேன், என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது நடக்கும். ஃபெய்த் மீன்ஸ் நவ், அது இப்போவே என் வாழ்க்கையில் நடக்கும். கண்ணு முன்னாடி தெரியலையே பிரதர், மேனிஃபெஸ்ட் நிச்சயமாக ஆகும். 24 மணி நேரத்தில், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் பஞ்சம் மாறும் என்று சொல்லும் பொழுது கண்ணு முன்னாடி அவங்க அந்த ஊருக்குள்ளே இருக்கிற கண்ணு முன்னாடி ஒன்றுமே நடக்கலை. எல்லாம் கழுத தலை ரேட்டு வெள்ளி கணக்கில் விற்கிது. எல்லாமே ரேட்டு கூட போகுது. பிள்ளையை அவிச்சு திங்கிற அளவுக்கு பசியும் பட்டினியும் பெருகி போயிருக்குது. ஆனால் தீர்க்கதரிசி வந்து சொல்கிறான், நாளை இந்நேரத்தில் எல்லாம் ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படிங்கிறான் பாருங்க. நம்புறதுக்கு எதுவும் இல்லை, பார்த்தா ஒன்றுமே தெரியலை.
பார்த்தா ஒன்றுமே தெரியலங்கிறதுனால எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறது கிடையாது. அங்கே ஒரு குரூப் துண்டை காணும் துணியை காணும்னு ஓடிக்கிட்டு இருக்குது. 24 hours இவன் கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. Amen. I declare the same prophecy to you. Within 24 hours, you will see your miracle money. You will blunder some people. மோரபா ஷதகம் படரதர சில துன்மார்க்கரின் ஆஸ்திகள் உங்களுக்காக சேர்த்து வைக்கப்பட்டதிலிருந்து சிலது உங்களுக்கு நான் சொல்றேன் within 24 hoursல something will deposit. Come on, receive it. நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் பஞ்சம் கண்ணு முன்னாடி தெரியல. எல்லாம் சொல்லுங்க, கண்ணு முன்னாடி தெரியல. ஆனால் அப்படிங்கிறதுனால ஏதோ நடக்காமல் இல்லை. ஒரு குரூப்பு ஓடுது பாருங்க, குதிரை எடுத்துட்டு ஓடிடுது. இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு ஓடுது. நீங்கள் சுதந்திரிக்கும்படியாய் சில காரியங்கள் விட்டுக்கிட்டு ஓடப்பட்டு கொண்டிருக்குது. எங்கேயோ மூவ்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. ஏமே ஃபெய்த் அதை செய்யும் பாருங்க. ஃபெய்த் இல்லை அப்படிங்கும்போது ஒருத்தனுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குன்னா, தேவன் வானத்தில் மதகுகளை வைக்க முடியுங்கிற அளவுக்கு நம்பிக்கை இருக்குது. அதை திறந்து விட முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது. அப்படி திறந்தா கூட இதெல்லாம் மாறாதே அப்படின்னு நக்கல் பண்ணுதான் பாருங்க. அவனுக்கு நம்பிக்கை இருக்குது, கர்த்தர் இருக்கிறா அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அதை வச்சு ஒரு காசுக்கு பிரயோஜனம் இல்லை, கழுத்தில் மிதி வாங்கி தான் சாகணும். பிசாசுகளும் கர்த்தர் உண்டு என்பதை நம்புது. ஆனால் கர்த்தரை நம்பி ஒரு காரியத்தை செய்யும் போது தான் அது ஃபெய்த்தாக மாறுது பாருங்க. கர்த்தரை நம்பி உங்கள் வாயை முதல்ல திறக்க வேண்டியிருக்குது, வேலைக்கு போக வேண்டியிருக்குது, உங்கள் பிஸ்னஸ்குள்ளே போக வேண்டியிருக்குது. நான் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் பிஸ்னஸில் இதை நீங்கள் அப்ளை பண்ணலன்னா இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஊழியத்தில் நீங்கள் இதை அப்ளை பண்ணலன்னா இன்னையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். மை மணி இஸ் கம்மிங். பிரதர், ஊழியத்தில் அப்படி சொல்லலாமா? ஊழியத்தில் தான் மெயினாக சொல்லணும். மை மணி இஸ் கம்மிங். பிஸ்னஸில் ஓகே பிரதர், பணம் பொருளுகிற இடம். ஆனால் இது அப்படி இல்லையே. யார் சொன்னா இது அப்படி இல்லையேன்னு? சாலமோன் தன்னுடைய ஆலயத்தை கட்டும் பொழுது தங்கத்தினாலேயே உருக்கி கட்டுறான். அங்கே யார் சொன்னா பொருளாதாரம் இருக்கக்கூடாதுன்னு? ஏமே உடன்படிக்கை பெட்டிக்குள்ளேயே தங்கம் இருக்குது, பொற்பாத்திரங்கள் இருக்குது பாருங்க. நீங்களும் நானும் தான் இன்னைக்கு தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சில பேருக்கு கையை தட்டுறீங்க. தங்கங்களாலேயே நீங்க அலங்கரிக்கப்பட்டாலும் தப்பு இல்லைன்னு நான் சொல்றேன். ஏமே மனுஷனுக்கே தங்கத்தினால அலங்கரிப்பது தப்பு இல்லைன்னா, உங்கள் ஆலயத்தில் தங்கத்தில் சில காரியங்களை செய்து வைக்கிறத தப்பு இல்லை. உடனே 4 பேருக்கு ஏழைக்கு கொடுத்துட வேண்டியதானே, ஏழைகளுக்கு பிடிச்சி கொடுத்துட வேண்டியதானே அப்படிம்பாங்க. கொடுப்போம், ஏழைகளுக்கு கொடுப்போம். ஆனால் ஏழைகளாகவே வச்சுட்டு தான் இருக்க போறியா? நீ போஸ்டர் அடிக்கிறதுக்காக அவங்க ஏழைகளாகவே இருக்கணுமா? ஏழைகளுக்கு உதவி செய்தார், அன்னதானம் செய்தார் அப்படின்னு சொல்கிறதுக்காகவே அவங்க ஏழைகளாகவே இருக்கணுமா? அதுதான் தேவனுடைய சித்தமா? சிலரை ஏழையாக படைச்சாரு, சிலரை பணக்காரனாக படைச்சாரு அப்படிங்கிறாங்க பாருங்க. அப்படி கிடையாது. அவர் படைத்தார், சிலர் ஏழையாக இருக்கிறார்கள், சிலர் பணக்காரர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அப்படித்தான் இருக்கணும், அப்படிதான் சாகணும். ஒருத்தன் ஏழையாக பிறந்தா ஏழையாக தான் சாகணுங்கிறது தேவன் வைத்த நீதி கிடையாது. தேவன் அதை அநீதி என்று சொல்லுகிறார். உலகமே இதை இப்போ சொல்லிருச்சு. ஒருத்தன் ஏழையாக பிறந்தா அது அவனுடைய தப்பு இல்லை, ஆனால் ஏழையாகவே செத்தானா அது அவனுடைய தப்பு அப்படிங்குது இல்லையா? தேவன் படைத்தார், ஆனால் அவங்க அப்படி இருக்கிறாங்க. ஆனால் ஒரு ஏழை பணக்காரன் ஆவதை குறித்து தேவன் முகம் சுளிப்பதில்லை. சொல்லப்போனால் வருத்தப்படுறாரு. டேய், உனக்கு இந்த லைஃப்பை நான் வைக்கலடா, சூஸ் லைஃப், சூஸ் ப்ராஸ்பரிட்டி அப்படிங்கிறாரு. நீ இதை தெரிந்துகொள் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க. ஆனால் இந்த மக்கு பயலுக்கு புரிய மாட்டேங்குது, அதை தட்டி விடுறான். இன்னும் சில பேர் என்ன பண்ணுறான், எப்போ நீ அப்படி இருக்க, உன்னை தேவன் சித்தம் கொண்டு இருக்கிறாருன்னு ஊழியங்கிற பேர்லையும் செய்கிறான். சில பணக்காரனும் அதை செய்கிறான். ஏன்? நீ ஏழையாக இருந்தால் தான் நான் உனக்கு என்ன செய்ய முடியும்? தான தர்மம் பண்ண முடியும். ஆண்டவர் பாருங்க, அவர் வேற லெவலில் அதை டீல் பண்ணுறாரு. அவர்கிட்ட இதே மாதிரி சொல்கிறான். ஒட்டச்சு ஊற்றும் பொழுது ஆண்டவர்கிட்ட ஒருத்தர் சொல்கிறான் பாருங்க. யார்? பணப்பையை வைத்திருந்த யூதாஸ் காரியத்தை சொல்கிறான் இல்லையா? மார்க் 14:7. இன்றைக்கி ஒரு அற்புதமான சுதந்திரிப்பின் காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல்ல இந்த ஃபெய்த்தை பற்றி லைட்டாக தெரிஞ்சுக்கிட்டோன்னா அது நல்லாயிருக்கும். ஏன்னா இதுக்குன்னு தனியாக சொன்னோம்னா ராவாக இருக்கும், போர் அடிச்சிடும். அதனால் என்ன பண்ணுறேன், முதல்ல இதை சொல்லிகிட்டே உங்களுக்கு நான் ப்ராஃபஸியாகவும் நிறைய காரியங்களை டிக்ளேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுவீங்க. உங்களுக்கு சில காரியங்களை கேப்சர் பண்ண நான் கற்றுக் கொடுத்துருக்கேன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏமே வாயிலிருந்து ப்ரீச்சிங் டைம்லையோ எதுலையோ பாருங்க, விளையாட்டுக்கு சொல்லும் போது கூடயோ ஒரு ப்ராஃபிட் வாயை திறந்து ஒரு வார்த்தையை உச்சரித்தார்னா என்னுடையதுன்னு சொல்லி ரிசீவ் பண்ணிக்கிறோம்.
நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறேன் இல்லையா? என் வாயிலிருந்து மணி, பணம் அப்படின்னு வந்ததுன்னா நீங்கள் என்ன சொல்லணும்? இஸ் கமிங் அப்படின்னு ரிசீவ் பண்ணிக்கிடணும். தங்கம் அப்படிங்கும் போது எனக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடணும்? ரிசீவ் பண்ணிக்கணும். ரொம்ப முக்கியம். நீங்கள் பின்னாடி அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன், சரியா? இந்த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங்கை பற்றி லைட்டாக உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி இன்னொரு சுதந்திரிப்பு, எப்படி இஸ்ரவேல் ஜனம் எகிப்தை கொள்ளையிட்டார்களோ அந்த மாதிரியான ஒரு கொள்ளையை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நான் சொன்னேன் ஊழியத்தில் பணம் நிறையா வேணும். இல்லை சொல்லுங்கள், ஊழியத்தில் பணம் வேணும். மக்களுக்கு சேவை செய்யவா? முதல்ல நீ நல்லா இருக்கணும், மக்களுக்கு சேவை செய்யணும். ஊழியக்காரனாக இருக்கிற நீ கையேந்திர நிலைமையில் இருக்கக்கூடாது, பரிதபிக்கக்கூடிய நிலையில் நீ இருக்கக்கூடாது. ஐ ப்ராஃபஸி ஓவர் யூ. இப்போ நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. பரிதாபத்துக்குரிய ஒரு நபராய் நீங்கள் இனி இருக்க போவது இல்லை. யாராவது ஏதாவது என்னுடைய பரிதாபத்தை பற்றி சிம்பத்தி கிரியேட் பண்ணி சிம்பத்தினால் எனக்கு ஏதாவது செஞ்சிட மாட்டாங்களா அப்படிங்கிற நிலையில் ஒரு கிறிஸ்தவனும் இருக்கக்கூடாது. குறிப்பாக இந்த மீட்டிங்கில் இருக்கிறவங்க நீங்கள் இருக்கக்கூடாது. அந்த குரூப்பில் இருக்கிறவங்க நீங்கள் இருக்கக்கூடாது. எவனும் பரிதாபப்பட்டு நம்மளுக்கு ஒரு உதவியும் செய்ய வேண்டாம். கர்த்தருடைய தயவினால் ஒரு மனுஷன் எனக்கு உதவி செஞ்சா போதும். தீர்மானம் பண்ணுங்க, டிசிஷன் பண்ணுங்க, அதில் உங்கள் ஃபெய்த்தை ஆக்டிவேட் பண்ணுங்க. எவன்டையும் போய் மூஞ்ச தொங்க விட்டுட்டு பரிதாபமாக நின்று எனக்கு அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு மனிதர்களுடைய கண்களில் தயவை உண்டு பண்ணுவார். நீ போய் அன்பா நிற்கலாம், சாஃப்டா நிற்கலாம், பொலைட்டா நிற்கலாம், தப்பு இல்லை. ஆனால் சிம்பத்தி கிரியேட் பண்ணி நீ பரிதாபத்துக்குரிய ஒரு நபரை ஒருத்தன் பார்த்து சார் இப்படி இருக்காங்களே அவங்களுக்கு ஏதாவது தேவையே இல்லை. இன்னைக்கு அந்த நிலம் மாறுது. ஆமென். ஹல்லேலூயா. as a prophet of God I declare, I decree in the name of Jesus. நீங்க உங்களுடைய பரிதாபத்துக்குரிய நிலை இன்னைக்கு மாறு. பரிதாபத்துக்குரிய நிலை மாறுது. கனத்துக்குரிய ஒரு நபராய் தேவன் இந்த மனத்துல இருந்து சில அங்கீகாரங்களையும் சில அதிகாரங்களையும் தேவன் உங்க வாழ்க்கையில தருவார். ஆமென். ஹல்லேலூயா. ரிச் பீப்புள் மாதிரி நீங்க யோசிங்க. இதுதான் நான் ஆரம்பத்திலேருந்து சொல்லிட்டு இருக்கிறேன், சரியா? பணம் கையில் வந்த உடனே இவன் எல்லாம் நல்லவன் அப்படிங்கிறதுனால 4 பேருக்கு இறங்கி இவங்கெல்லாம் செய்யக்கூடாதா அப்படி வாங்கி பாருங்க. அதெல்லாம் என்ன மாதிரினா, செய்கிறவன் சொல்லவே மாட்டான். செய்கிறவன், அதாவது ஒருத்தர் 4 பேருக்கு இறங்கி உண்மையில வேலை செய்கிறான்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஒரு மனுஷன் சொத்து சேர்த்து வைக்கிறத பற்றி விமர்சனமே பண்ண மாட்டான், வாயை திறக்கவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் சும்மா அவன்கிட்ட காசு போகாது, அவன் வச்சு ஏதோ பர்பஸ்ஃபுல்லாக அவனை செய்துட்டு இருக்கிறான் அப்படிங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். அதனால் வாயை திறக்க மாட்டான். இந்த அல்ட்ர சில்ட்ரெலாம் இருக்குது பார்த்தீங்களா, யூதாஸ் காரியத்து மாதிரி ஆட்கள் தான் என்ன பண்ணுவோம், இவ்வளோ இதுக்கு அதெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட வேண்டியதானே அப்படின்னு நம்ம ஆண்டவர் சொல்கிறாரு. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஒரு அம்மா என்ன பண்ணுது, உடச்சி ஊற்றுது. 1 வருஷத்திற்கான சம்பளம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 வருஷத்திற்கான சம்பளத்தை எடுத்து அந்த அம்மா என்ன பண்ணுது, அந்த தைலத்தை உடச்சி ஊற்றுது பாருங்க. 4வது வசனம் 14:4. அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனமடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், இதை 300 பணத்துக்கு அதிகமாக கிரயத்துக்கு விட்டு தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவர்களை குறித்து முறுமுறுத்தார்கள். இவனுக்கு என்னன்னா, இவனும் நல்லா இருக்கக்கூடாது, 4 பேரும் நல்லா இருக்கக்கூடாது. இதே தான் பிளானு. இவர் இங்கே இறுதி கட்டத்துக்கு வந்துட்டார். இயேசு தன்னுடைய இறுதி கட்ட ஊழியத்துக்கு வந்துட்டார். அவர் பானபலியாய் சிவபலியாய் ஒப்பு கொடுக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக அவர் என்ன பண்ணுறா, அந்த தைலத்தை மேலே உடச்சி ஊத்துறாருங்கிறது அவருக்கு தெரியுது பாருங்க. ஆனால் இவனுக்கு அதெல்லாம் தெரியல. இவனுக்கு என்ன தெரியுதுன்னா, இவ்வளோ காஸ்ட்லியான ஒரு சென்ட்டை இப்படி இந்த அம்மா உடச்சி ஊற்றுத அப்படிங்கிறது தான் கடுப்பு பாருங்க. நான் சொல்கிறேன், உன் ஊழியத்தை பார்த்தா 4 பேர் கடுப்பு ஆகணும். அந்த அளவுக்கு ஊழியம் பார்க்கணும். ஏமேன், உன் ஊழியம் வளருது. ஏமேன். ஹல்லேலூயா. மினிஸ்ட்ரி பண்ணுறீங்கன்னா நான் சொல்கிறேன், மேன் ஆஃப் காட்ஸ் ஐ பிளஸ் யூ. மினிஸ்ட்ரி பண்ணுற உங்களை நான் பிளஸ் பண்ணுறேன். உங்கள் ஊழியம் பரிதாபத்துக்குரிய ஒரு ஊழியமாக இருப்பது இல்லை. பரிதாபத்துக்குரிய ஒரு ஊழியமாக இருப்பது இல்லை. ஏமேன். அப்போ பிரதர், நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம், எங்களுக்கு உங்கள் பிஸ்னஸும் நான் சொல்கிறேன், கஸ்டமர்ஸ்லாம் வந்து குவாலிட்டிக்காக உள்ளே வரணும். கஸ்டமர்ஸ் வந்து பெனிஃபிட் அதிகமாக இருக்குன்னு சொல்லி உங்கள் கடைக்குள்ளே வரணும், உங்கள் பிஸ்னஸோட அட்டாச் ஆகணும். ஐயோ நம்ம இவர் கடைக்கு போகலன்னா யார் போவா அப்படிங்கிற அளவுக்கு உள்ளே வரக்கூடாது. I appoint an angel in your business in the name of Jesus. இப்போ பாருங்களேன், இயேசு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், உங்களுக்கு
மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம், நானோ எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. ஆனால் இங்கிலீஷில் எப்படி வந்திருக்கு தெரியுமா? த புவர் யூ வில் ஆல்வேஸ் ஹாவ் வித் யூ. ஏழைகளை எப்பொழுதும் உங்கள் கூடயே நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. பட் யூ வில் நாட் ஆல்வேஸ் ஹாவ் மீ. என்ன சொல்கிறாரு? மைண்ட் செட்டே அவருக்கு வேற மாதிரி இருக்குது. என்னை அதோட சேர்க்காத அப்படின்ட்டார். நான் இருக்க மாட்டேன் தாச்சா, என்னை அந்த லிஸ்ட்டில் சேர்க்காத, நான் கூட இருக்க மாட்டேன் அப்படின்ட்டார் பாருங்க. எல்லோரும் சொல்லுங்கள், பரிதாபத்துக்குரிய கூட்டத்தோடு என்னை சேர்க்காத. நான் டிஃப்ரெண்ட், ஐ எம் டிஃப்ரெண்ட், ஐ எம் டிஃப்ரெண்ட். எல்லோரும் சொல்லுங்கள், ஐ எம் டிஃப்ரெண்ட். இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. ஐ எம் டிஃப்ரெண்ட், ஐ எம் டிஃப்ரெண்ட். பரிதாபத்துக்குரிய கூட்டத்தோடு என்னை சேர்க்காத, ஐ எம் டிஃப்ரெண்ட். பிரதர், என் ஊரில், என் தேசத்தில், என் ஊரில், என் நாட்டில், என் ஜாதியில், என் குடும்பத்தில் வந்து இப்படி தான் பிரதர், ஐ எம் டிஃப்ரெண்ட். உன் குடும்பத்தில் ஏன் மறுபடியும் நான் ப்ராஃபஸி பண்ணுறேன், உன் குடும்பத்தில் நீ தான் முதல் மல்டி மில்லியனராக இருக்க போகிற. ஆமென், ஹல்லேலூயா. யூ ஆர் த ஃபர்ஸ்ட் மல்டி மில்லியனர் இன் யுவர் ஃபேமிலி. உன் பரம்பரையிலேயே நீ தான் முதல் மிகப்பெரிய பணக்காரனா, டாக்ஸ் பேயரா நீ இருக்க போகிற. I declare, I decree in the name of Jesus. Amen. நீ தான் இருக்க போற, நீ தான் இருக்க போற, நீ தான் இருக்க போற. அவர் மைண்ட் செட்டே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது பாருங்க. அவர் திங்க் பண்ணுறதெல்லாம் பிக்காக திங்க் பண்ணுறாரு. 12 பேரை கூட்டு வச்சுட்டு சொல்கிறாரு, உலகம் முழுதும் போ அப்படிங்கிறாரு. லாஜிக்காக பேசுங்கய்யா. 12 பேரை எப்படியா உலகம் முழுக்க அனுப்ப முடியும்? கப்பலும் கிடையாது, அந்த நேரத்தில் பிளெயினும் கிடையாது. என்ன தைரியத்தில் பேசுகிறீங்க? எப்பா, நான் சொன்னால் நடக்கும்பா. இந்த 12 பேர் தான்ப்பா உலகம் முழுக்கும் போக போகிறான். நான் சொன்னால் நடக்கும்பா. மணி இஸ் கம்மிங்னா எப்படிப்பா நடக்கும்? இப்போ நான் சொன்னால் நடக்கும்பா. எல்லா மணியும் ட்ராவல் ஆகி என்னிடமாய் வரும். இல்லை சொல்லுங்கள், என்னிடமாய் வரும். பாசிபிலிட்டி திங்கிங்கில் நீங்கள் வளரணும் பாருங்கள். நெகட்டிவ் திங்கிங்கில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? வளரக்கூடாது. பாசிபிள், எதன் அடிப்படையில் பாசிபிள்? ஒரே ஒரு வசனத்தை காட்டிட்டு அடுத்த காரியத்துக்குள்ளே நம்ம போவோம். மார்க் 9. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமென். இல்லை சொல்லுங்க, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இங்கிலீஷில் நல்லா வந்து, எனிதிங் இஸ் பாசிபிள் டு ஹிம் தட் பிலீவர்ஸ். என்ன சொல்லுங்க, எனிதிங் இஸ் பாசிபிள். இதில் இருந்து தான் ஆரம்பிக்கவே செய்யணும் பாருங்களா ஒரு காரியத்தை. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்டாக இருக்கணும். எனிதிங் பாசிபிள். எல்லாம் சொல்லுங்கள், எனிதிங் பாசிபிள் அண்ட் எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். சொல்லுங்கள், எனிதிங் பாசிபிள், எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். எனிதிங் பாசிபிள் அண்ட் எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். யாருக்கு? நம்பிக்கை உள்ளவனுக்கு கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்பிக்கை உள்ளவனுக்கு கிடையாது. விசுவாசிக்கிறவனுக்குனா என்ன? கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அதை அறிக்கையிட்டு அதை முன்னிட்டு ஒரு காரியத்தை ஒருத்தன் செய்யும் பொழுது அவனுக்கு எல்லாம் கூடும். எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். பாருங்க, ஃபோர்டு, ஹென்ரி ஃபோர்டு, இந்த ஃபோர்டு கார் கம்பெனி இருக்கு இல்லையா, அதோடைய முதலாளி. அவர் வந்து V8 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியஸ் ஒரு இன்ஜின், அதை வந்து அப்படி ஒரு புதுசாக ஒரு இதாக ஐடியா பண்ணி என்ன பண்ணியிருக்கிறாரு, இதை லான்ச் பண்ணணும், நீங்கள் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய இன்ஜினியர்ஸை, தன்னுடைய மெக்கானிக்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. எல்லாரும் சொன்ன வார்த்தை என்னென்னா, இட்ஸ் இம்பாசிபிள். 8 இன்ஜினை ஒரே இடத்துக்குள்ளே பொறுத்துறது பாசிபிள் கிடையாது, அது வந்து இம்பாசிபிள். அதுக்கு அந்த ஹை பவர் இன்ஜினை அப்படி உள்ளே பொருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கிறாங்க. எவ்ரிபடி செட் இட்ஸ் இம்பாசிபிள். எல்லாரும் ஒன்று போல கோரஸாக சொல்கிறாங்க இட்ஸ் இம்பாசிபிள். நான் சொல்கிறேன், சூழ்நிலைகளோ எதிரான காரியங்களோ எல்லாம் சேர்ந்து ஒன்று போல இட்ஸ் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லி கத்துனாலும் உங்கள் மனதில் இது ஓடட்டும். இல்லை, எனிதிங் இஸ் பாசிபிள் ஃபார் அ பிலீவர். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க முடியாது அப்படின்னு. இவர் சொல்லியிருக்காரு, இல்லை செய், டைம் ஆகும், பரவாயில்ல ஆகட்டும், செய் அப்படின்னு இருக்கிறாரு பாருங்க. அது அப்புறம் எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு 6 மாதமாக ஒர்க் அவுட் பண்ணி செஞ்சு கொண்டு வந்தால் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஆனால் ஃபோர்டு அசரவே இல்லை பாருங்கள். இல்லை, மறுபடியும் என்ன செய்ய
கீப் ஒர்க்கிங், ஐ வாண்ட் இட் அண்ட் ஐ வில் ஹேவ் இட். இதுதான் அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை. எல்லாரும் சொல்லுங்க, ஐ வாண்ட் இட், ஐ வில் ஹேவ் இட். ஐயோ, இருக்கிறீங்களா? ஐ வாண்ட் இட், ஐ வில் ஹேவ் இட். தன்னுடைய ஒர்க்கர்ஸை வேலை பார்க்க அவருக்கு வைக்க தெரியுது பாருங்களேன். எப்போ எனக்கு வேணும், எனக்கு வந்தே ஆகணும். நான் விரும்பிட்டேன், எனக்கு வந்தே ஆகணும். எல்லாரும் சொல்லுங்கள், நான் விரும்பிட்டேன், எனக்கு வந்தே ஆகணும். கீப் ஒர்க்கிங். ஐ வாண்ட் இட், ஐ வில் ஹேவ் இட். ஐ வாண்ட் இட், ஐ வில் ஹேவ் இட். நான் மாதிரியான வார்த்தை பாருங்களேன். இதுதான் பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அவருடைய ராஜ்யத்தை என்ன பண்ணுறாங்க, சுதந்திரிக்கிறாங்க, அனுபவிக்கிறாங்கன்னு இருக்கு பாருங்களேன். இதுதான் டைம்னால எடுத்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் விரும்பிட்டேன், எனக்கு வரணும். ஐ வாண்ட் இட், ஐ வில் ஹேவ் இட். மோராபா ஷதகா மடரதலபா ரிதலமா. எல்லாரும் சொல்லுங்க, ஐ வாண்ட் இட் அண்ட் ஐ வில் ஹேவ் இட். நான் விரும்பிட்டேன், அது எனக்கு வரும். The money is coming. The money is coming. பாசிட்டிவ் திங்கிங் இருக்கிறவங்க பாசிட்டிவ் சவுண்ட் வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி பெருசாக பேசுகிறாங்க, பெருசாக நம்புகிறாங்க. மைண்டே ரொம்ப விசாலமாக இருக்குது, பணம் குவியுது. யோபு 22:21 இங்கிலீஷில் நான் வாசிக்கிறேன். அக்ரி வித் காட் and be at peace with him, then good will come to you. Good will come to you. அவரோடு பழகி சமாதானமாயிரும். அப்பொழுது என்ன பண்ணுவாங்க? தமிழ் எப்படி வந்திருக்குது? நீ அவரோடைய பழகி சமாதானமாயிரும், அதனால் உனக்கு நன்மை வரும். எல்லாரும் சொல்லுங்க, அதனால் உனக்கு நன்மை வரும். பெரியவரோடு பழகி சமாதானமாக இருக்கும் பொழுது என்ன ஆகுதான்? பெரிய நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருதான் பாருங்க. அவர் பெருசாக யோசிக்கிறாரு. அவர் சில டெக்னாலஜியை பேசி வைத்திருக்கிறார், சில டெக்னாலஜியை சொல்லியிருக்கிறார். இது எல்லாம் டெக்னாலஜி, இதெல்லாம் நான் சொல்லும் பொழுது இது ஏதோ ஒரு பிரமாணம், மீண்டும் நான் செய்ய வேண்டிய பிரமாணம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிடாதீங்க. இது பிரமாணம் அல்ல, இது விதிமுறை. இப்படி தான் சாப்பிடணும்னு இருக்கு இல்லையா? இல்லை நான் நரம்பில் ஓட்ட போட்டு அப்படியே ஏற்றிக்கிடுவோம்னா அது உங்களால் முடியாத பட்சத்தில் செய்ய வேண்டிய காரியம். சரீரத்தில் 10-15 தடவை பிடிங்கிட்டு போயிடுச்சு அப்படின்னா தான் என்ன பண்ண வேண்டியிருக்குது? சாப்பிட்றதுக்கு கையை எடுத்து வாயில் வைக்க முடியாத அளவுக்கு பலவீனப்பட்டதுக்கப்புறம் தான் சிரிஞ்சில் ஏற்ற வேண்டி இருக்குது பாருங்க. ஆனால் ரெகுலராக சில விதிமுறைகள் இருக்கு. அந்த மாதிரி தான் விசுவாசம் என்பது விதிமுறை பாருங்க. அது நம்முடைய லைஃப் ஸ்டைல். நாம் தரிசித்து நடவாமல் நாம் விசுவாசித்து நடக்கிறவர்களாய், விசுவாசித்து வாழுகிறவர்களாய் இருக்கிறோம் அப்படின்னு வேதம் சொல்லுது. தரிசித்து நடக்கிறவன் என்ன செய்வான்? கண்ணால் பார்த்தா மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைப்பான். ஆனால் விசுவாசித்து நடக்கிறவர்கள் அப்படி கிடையாது பாருங்க. என் கண்ணு முன்னாடி இல்லைனாலும் நான் ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. கையில் காசு இல்லைனாலும் நான் இதை சொல்ல போகிறேன். என் அக்கௌண்ட்டில் காசு இல்லைனாலும் நான் இதை கன்ஃபர்ஸ் பண்ண போகிறேன். என்ற ஒரு அடி நிலம் கூட எனக்கு, ஒரு ஸ்கொயர் ஃபீட் நிலம் கூட எனக்கு சொந்தமாக இல்லைனாலும் நான் சொல்ல போகிறேன். நல்ல வீடுகளை நான் கட்டி குடியிருக்க போகிறேன். ஆமென். நான் வெட்டாத கிணறு எனக்கு உண்டாயிருக்கும், நான் நட்டாத திராட்சை தோட்டம் எனக்கு வந்தாகும். ஆமென். என் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், என் அரண்மனைக்குள்ளே சுகமும் தங்கி இருக்கும், ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் என் வீட்டில் தங்கி இருக்கும். தேவன் தாவீதுக்கு வாக்கு பண்ணது போல என் வாழ்க்கையிலையும் வாக்கு பண்ணியிருக்கிறார். நான் உனக்கு ஒரு வீடு கட்டுவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். சொன்னதில் உண்மை உள்ளவர், சொன்னதை நிறைவேற்றும் அளவிற்கும் அவர் என்னை விட்டு விலகிறதும் இல்லை, என்னை கைவிடுகிறதும் இல்லை. இதுதான் விசுவாசித்து நடப்பது. ஏமே, விசுவாசித்து போகிற போது வாரம் போதெல்லாம் ஊபடேஞ்சல் இப்படி சொல்கிறாரு பாருங்க. ஒரு வீதிக்குள்ளே போங்க, ஒரு தெருக்குள்ளே போங்க, அதில் போர்டு வச்சுருக்கிறாங்களா இந்த இடம் விற்பனைக்கு அப்படின்னு சொல்லி அதை பாருங்கள். இதுக்காக காசு வேணும்னு சொல்லாதீங்க, எனக்கு அந்த பில்டிங் வேணும்னு கேளுங்க அப்படிங்கிறாரு. ஏமே, இதை உலகம் என்ன செய்யணும்னா இதை சம்பாத்தியத்துக்குள்ள கால்குலேஷன் போட்டு போகும். அதுதான் தரிசித்து நடக்கிறது. தரிசித்து நடக்கிறவன் என்ன செய்வான்? அந்த பில்டிங் இப்போ ரேட்டு பேசுகிறான் 1.5 கோடி ரூபா 3 கோடி ரூபா சொன்ன உடனே இவன் இன்கம்மை பார்ப்பான். என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கு, எவ்வளோ நம்ம சம்பாதிச்சு வச்சுருக்குறோம், இவன் கை காலில் என்ன இருக்குது,
பொண்டாட்டியிட்ட இருந்து பிடுங்கினா எவ்வளோ பிடுங்கலாம், மாமனாரை போட்டு நசுக்கணும்னா எவ்வளோ வாங்கலாம், இப்படியே யோசிப்போம். அம்மா அப்பாவை கழுத்தை நெரிச்சா என்ன வாங்கலாம், இப்படி தான் யோசிப்போம். தரிசித்து நடக்கிறவங்க முழுக்க இப்படி தான் இருப்பான் பாருங்க. ஆனால் விசுவாசித்து நடக்கிறவங்க அப்படி கேட்க மாட்டாங்க. அந்த பில்டிங் அழகா இருக்க, எவ்வளவு 3 கோடி, கர்த்தாவே இயேசுவின் நாமத்தினால இந்த மாதிரி பில்டிங் என்கிட்ட வரட்டும், இந்த பில்டிங்கே வரட்டும். அவன் விற்பனைக்கு தான் வச்சிருக்கிறான். சிலவன் வாடகை வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு இதை நான் சுதந்திரிப்பேன்மா பாருங்க. அவன் வாடகைக்கு விட்டுருக்கான், ஐயோ பாவம். அதில் போய் உள்ளே உட்காந்துட்டு நான் சுதந்திரிப்பேன்ட்டு அப்படிலாம் சொல்லக்கூடாது. விற்பனைக்கு வச்சுருக்காங்களா, கொடுக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. விற்பனைக்கு வச்சுருந்தா கொடுக்கட்டும். ஆக விட்டுவிட்டு வாடகை வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு சுதந்திரிக்கிட்டாண்டவர், சுதந்திரிக்கிட்டா நகரமாட்டாண்டவர் என்று இருந்தோன்னா கோட்டுங்க மட்டும் வெளியே தான் தள்ளணும். அது தரிசித்து நடக்கிறது. தரிசித்து நடக்கிறவன் தன் எபிலிட்டியை பார்க்குறான். விசுவாசித்து நடக்கிறவன் அவர் எபிலிட்டியை பார்க்குறான். ஏமே ஹல்லேலூயா, ஏமே நான் சொல்லுங்க, நான் விசுவாசித்து நடக்கிறவன், நான் தரிசித்து நடக்கிறவன் அல்ல. என் கையில் என்ன இருக்குது, என்னால் என்ன முடியும் நான் சொல்லி ஒரு காரியத்தை நான் நம்ப போகிறது இல்லை. அவரால் என்ன முடியும் என்பதை நான் நம்ப போகிறேன். மை பில்டிங் இஸ் கம்மிங். ஹல்லேலூயா, எல்லாம் சொல்லுங்க, மை பில்டிங் இஸ் கம்மிங், மை நியூ ஹவுசஸ் ஆர் கம்மிங், my money is coming, my wealth transfer is coming. I declare, I decree in the name of Jesus. நான் இப்போ அவரோடு பழகி சமாதானமாக இருக்கிறேன். என் திங்கிங் பிக்காக இருக்குது. யோபு சொன்னது போல நான் இப்போ அவரோடு பழகி இருக்கிறேன். இந்த வார்த்தையை குறித்து எனக்கு எந்த நெருடலும் இல்லை. இந்த வார்த்தையை குறித்து எனக்கு ஒரு பெரிய சமாதானம் இருக்குது. அப்போ நன்மை வரும் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் நிறைவேறிடுச்சு. இந்த வார்த்தையை குறித்து எனக்கு பயமும் இல்லை, எனக்கு நெருடலும் இல்லை. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தையை சொல்றதுக்கு பயமும் நெருடலும் இருக்குது? மை மணி இஸ் கம்மிங் சொல்லும் பொழுது கூச்சமாக இருக்குதா? வெக்கங்கெட்ட வாழ்க்கை உங்களுடையதாவதாக. மக்களை நான் உங்களுக்கு தெளிவாக ஒன்று சொல்லிடுறேன். கர்த்தரால் உண்டாகிற ஐஸ்வர்யத்தை நீங்கள் விரும்பினீர்கள் என்றால் நீங்கள் அதிகமாய் விமர்சிக்கப்படுவீர்கள், கல்லெறியப்படுவீர்கள். அதற்கு ஆயத்தமாயிருங்கள். அதிகமாய் நீங்கள் விமர்சிக்கப்படுவீர்கள். சும்மா எப்படி கிடைக்கும்? உங்க ஐஸ்வர்யத்தோடு தேவன் வேதனையை கூட்டார்னு சொல்லியிருக்குது. ஆனால் உனக்கு அக்யூசேஷன் வராமல் இருக்குன்னு சொல்லவே இல்லை. உனக்கு எதிராக ஆயுதங்கள் உண்டாக்கப்படும்னு சொல்லிடுச்சு பாருங்க. ஆனால் ஒரு குட் நியூஸ் என்னன்னா, அது வாய்க்காதே போகும். அந்த நேரத்தில் நீ கலங்காமல் இருந்தால் போதும். ஒரு ஊழியனாய் அதை நான் அனுபவித்து உங்கள் முன்னாடி ஒரு கேடயமாக நான் நிற்க விரும்புகிறேன். ஏன்னா விழுற கல்லுலாம் என் மேலே விழட்டும், ஒன்றும் தப்பு கிடையாது. அதை தாங்கி கொள்ளக்கூடிய பலன் எனக்கு இருக்குது. எனக்கு தேவன் தந்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் தேவனே என்னுடைய கேடயமாக எனக்கு முன்னாடி வந்து நிற்கிறார். ஏமே உங்களுக்கு நிற்பார். இப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணும்போது என்ன ஆகுது, என்னை நிறைய பேர் கழுவி முடவும் போது இந்த வந்துட்டான் கள்ள தீர்க்கதரிசின்னு சொல்லும் பொழுது, என் குடும்பத்தெல்லாம் பற்றி தப்பாக பேசும் பொழுது நான் அதை தாங்கிக்கிடுறேன் பாருங்க. ஏன்னா அடுத்து இந்த விமர்சனங்கள்லாம் உங்களை நோக்கி பாயும் பொழுது உங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. ஆமாம், அவர் தான் சொல்லிட்டார இப்படி தான் இருக்கும்னு அப்படின்னு அசால்ட்டாக அதை எடுத்துகிட்டு போயிடுவீங்க. கர்த்தர் நல்லவர். ஏமே பாருங்க, எபேசியர் 5:1 இப்படி சொல்லுது, பை therefore followers of God as dear children. அவரை இமிட்டேட்டர் பண்ணுற அளவு மாதிரி ஃபாலோவர்ஸ்னா இமிட்டேட்டர்ஸ். அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் தேவன் நம்மளுக்கு தந்திருக்கிறார். அந்த விதிமுறைகள் நமக்கு வேற விதிமுறை, கர்த்தருக்கு வேற விதிமுறை கிடையாது. பாருங்க பாருங்க, நிறைய பேர் இப்படி சொல்கிறது உண்டு. அன்றைக்கி கூட ஒரு சீன் பார்த்துட்டு இருந்தேன். ஏதோ ஒன்றில் ஒருத்தர் சொல்கிறான், அவனுக்கு இயேசுவை பற்றி போதிக்கிறாங்க. அப்போது அவன் சொல்கிறான், பீயிங் எ காட் இஸ் வெரி ஈஸி பட் பீயிங் எ மேன் இஸ் வெரி டஃப் அப்படிங்கிறான். கடவுளாக இருக்கிறது ரொம்ப ஈஸியாக, மனுஷனாக இருக்கிறது தான் கஷ்டமா. இந்த மாதிரி தத்துவங்கள்லாம் உள்ளே ஓடுது பாருங்களேன். நான் சொல்லட்டா, அவரை கம்பேர் பண்ணும்போது துளி அளவு கூட உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் குறைய, உங்களுக்கும் எனக்கும் தேவன் குறைய ஒரு வாழ்க்கையை வைக்கலை. அவர் என்ன நிலைமையில் இருக்கிறாரோ அதே அத்தாரிட்டியை, அவர் என்ன கெப்பாசிட்டியில் இருக்கிறாரோ அதே கெப்பாசிட்டியில் தேவன் நம்மளை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் பாருங்க. நமக்கு அவர் தலைவராக இருக்கிறார், நமக்கு அவர் தகப்பனாக இருக்கிறார், நம்மை விட உயர்ந்திருக்கிறாரே தவிர அவருடைய அத்தாரிட்டியில் ஒன்று கூட குறையாம தான் நம்மளை தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். நிறைய பேருக்கு இது பெரிய ஆச்சரியமா இருக்குது. We are gods. Amen. நான் சிங்கத்துக்கு பிறந்தவன் சிங்கம், பூனைக்கு பிறந்தா பூனை, கடவுளுக்கு பிறந்தா கடவுள். நீங்களும் நானும் யாரு? காட்ஸ். அவர் பெரிய ஜி, நான் சின்ன ஜி. ஓகே ஜி, ஆஹாஞ்சி அப்படிங்கிறீங்களா? ஏமே we are gods. பாருங்க, அவருடைய இமேஜ்ல தேவன் நம்மளை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அவருக்கு என்ன விதிமுறைகளோ அதுதான் நம்முடைய விதிமுறைகள். நமக்கு என்ன விதிமுறை அவர் சொல்லி இருக்கிறாரோ அதை அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறார். அவர் எப்படி
போன வாரத்துலலாம் பார்த்தோம் இல்லையா? இந்த வாரமும் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தேவனுடைய மண்டக்குள்ளே என்ன ஓடுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அவர் கிரியேட் பண்ணாருன்னு இருக்குது, மேட் பண்ணாருன்னு இருக்குது. மனுஷனை என்ன பண்ணுறாராம்? கிரியேட் பண்ணுறார், மேட் பண்ணுறார். இந்த ஃபெய்த் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது மட்டும் சொல்லிட்டு நம்ம வாக்குத்தத்தத்துக்கு நேராக போயிடுவோம். சரியா? யுவர் இமேஜினேஷன்ஸ் ஆர் ஃபெய்த். நான் எவ்வளோ நேரம் சொன்னேன், பிக் திங்கிங்கில் இருங்க, பெருசாக நீங்கள் திங்க் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? ஆதியாகமம் 1:3 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தமிழ் எப்படி வந்திருக்குது? தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. இது தமிழ் எப்படி வந்திருக்குது? இங்கிலீஷில் and God said let there be அப்படின்னு வந்திருக்குது. இல்லை சொல்லுங்க, and அல்லது தென் அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. பேசேஜ் டிரான்ஸ்லேஷன் எப்படி வந்திருக்குன்னா தென் அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. அங்கே அசைவாடி கொண்டிருந்தார். அப்புறம் அவர் என்ன பண்ணுறாராம்? வெளிச்சம் உண்டாக கடவுது அண்டு அப்படின்னு வருது. இந்த அசைவாடுதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? இதை மூல பாஷையில் என்ன மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அடைகாத்தார் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. எதை அடைகாத்தார்? பூமியவா? ஒரு சிருஷ்டிப்பின் வல்லமை உள்ளவர். அவர் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறாரோ அப்படி தான் மனுஷனையும் ஆக்டிவேட் வைத்திருக்கிறார். ஆக்டிவேஷன் பவரோட தான் தேவன் வைத்திருக்கிறார். தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இதை புரிஞ்சுக்கிட்டோன்னா விசுவாசங்கிறது ஒரு மேட்ரே இல்லை. எல்லாம் சொல்லுங்க, விசுவாசம் ஒரு மேட்ரே இல்லை. ஃபெய்த் இருக்குதான் மட்டும் உழுக்க வேண்டியதே இல்லை. பாருங்களேன், அது ஆட்டோமேட்டிக்காகவே நடக்க ஆரம்பிச்சிடும். வெல்த்தை பொறுத்த வரைக்கும் ஃபெய்த் ரொம்ப முக்கியம். இதை புரிஞ்சுக்கிட்டோன்னா விசுவாசங்கிறது ஒரு மேட்ரே கிடையாது, சப்ப மேட்ரு ஆயிடும். ஏமே ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சரியா? எல்லாரும் சொல்லுங்கள், விசுவாசிக்கிறது மேட்ரே இல்லை. பணத்துக்காக விசுவாசிக்கிறது மேட்ரே இல்லை. பணத்துக்கான விசுவாசம் சப்ப மேட்ரு. கர்த்தர் ஆதியில் என்ன பண்ணியிருக்கிறாரா? முதல்ல இமேஜின் பண்ணுறார். இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கணும். இல்லாதவைகள் என்று சொல்லும் பொழுது கண்ணுக்கு முன்னாடி இல்லாதவைகளை தவிர அது எங்கே கிரியேட் ஆகிருக்குது? ஆல்ரெடி அவருடைய மைண்டில் கிரியேட் ஆகிருக்குது. அதை ப்ரோட் அவுட் பண்ணுறாரு, அதை ஊத்துறாரு, ஸ்பிரிட்டுக்குள்ளே ஊத்துறாரு, அது அடைகாக்கப்படுது. அடுத்து வார்த்தையை பேசுகிறார், உண்டாயிருது. அவ்வளோதான். எல்லாம் சொல்லுங்க, இமேஜினேஷன், ஸ்பிரிட்டில் ஊத்துறது, பேசுறது. திஸ் இஸ் கால்ட் ஃபெய்த். ஓகே, ஹாவ் அ காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு சொல்லுது. அவர் ஆண்டவருடைய விசுவாசம் உங்களுடைய விசுவாசமாக இருக்க கிடவுது அப்படிங்குது. அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு யோசிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், ஒன்றும் இல்லை, இமேஜின் பண்ணு, ஸ்பிரிட்டில் அதை மிக்ஸ் பண்ணு, அதை அடைகாத்துக்கொள். அடைகாக்கிறதுனா என்னென்னா கண்டினியூஸனாக அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அவ்வளோதான். ஏமே சிம்பிளாகிட்டா? எத்தனை பேருக்கு புரியலை? சரி, எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? இமேஜின் பண்ணு, கண்டினியூஸனாக அதை இமேஜின் பண்ணு, வாயை திறந்து சொல்லு. திஸ் இஸ் கால்டு ஃபெய்த். ஏமே புரியாதவங்க ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு புரியல பிரதர், இன்னொரு தடவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. நான் அந்த மறுபடியும் சொல்கிறேன். 5 ஸ்டெப் ஒன்று இருக்குது. இதை மட்டும் இப்போதைக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல, எந்த வேண்டுதலும் சரி, எந்த காரியமும் சரி, எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்றால் அவருடைய சித்தத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். மணி இஸ் கம்மிங், இட்ஸ் அ வில் ஆஃப் காட் அப்படிங்கிறத பல வாரங்களாக திரும்ப நான் சொல்லியிருக்கிறேன். இதை ஒருவேளை நீங்கள் புதுசாக கேட்குறீங்க யூடியூப்பில் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பழைய மெசேஜெல்லாம் தயவுசெய்து கேளுங்க. கேட்டால் தான் இப்போ நம்ம சொல்ல வர வேண்டிய காரியங்கள் உங்களுக்கு புரியும். ஆமாம், கைதி படம் பார்த்தா தான் விக்ரம் படம் புரியும். அந்த மாதிரி முதல்ல சொல்கிற 6 மெசேஜையும் நீங்கள் போய் கேட்டுட்டு வந்தால் தான் இந்த மெசேஜ் உங்களுக்கு புரியும். அப்போது மணி இஸ் கம்மிங், இட்ஸ் அ வில் ஆஃப் காட். சொல்லுங்கள், மணி இஸ் கம்மிங், இட்ஸ் அ வில் ஆஃப் காட். அதில் எந்த மாற்றமும் இல்லை. கர்த்தர் நான் ஐஸ்வர்யவானாக இருக்க விரும்புகிறார். நான் ஐஸ்வர்யவானது குறித்து அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை. சொல்லப்போனால் ஐஸ்வர்யவானாகிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் சிலுவை மரணம் எனக்காக செய்து தந்திருக்கிறது. இன்னும் இந்த உலகத்தில் என் ஐஸ்வர்யத்திற்கு தேவையான சகல காரியங்களையும் இன்றையும் தேவன் செய்கிறார். ஏஞ்சல்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணி இருக்கிறார். நான் விரும்பினது எனக்கு ஆகும்படி தேவன் முன்னறிவித்திருக்கிறார். அதை நான் அறிக்கையிடுகிறேன், நான் பெற்றுக்கொள்கிறேன். முதல்ல வில் ஆஃப் காட் எங்கே இருக்குது? வேர்ட் ஆஃப் காடில் வில் ஆஃப் காட் இருக்குது. வேர்ட் ஆஃப் காட் என்ன சொல்லியிருக்குது? இல்லாட்டி சொத்து சேர்த்து வைப்பேன்னு சொல்லியிருக்குது. துன்மார்க்கருடைய ஆஸ்தி நீதிமானாகிய உனக்கு அப்படின்னு சொல்லியிருக்குது. ஃபர்ஸ்ட், வில் ஆஃப் காட் இஸ் அ வேர்ட் ஆஃப் காட். ஏமே வேர்ட் ஆஃப் காட் இஸ் அ வில் ஆஃப் காட். எப்படின்னு சொல்லிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல ரீட் த பைபிள், ரீட் த வேர்ட் ஆஃப் காட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபெய்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான
விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். முதல்ல பைபிள் ரீட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கிறேன், பெரிய மனுஷனுடைய பொண்டாட்டிகளே உட்காந்து கதை தான் பேசுறாங்களே தவிர பிரசன்ஸில் இருக்க மாதிரியே தெரில. பெரிய பெரிய ப்ரீச்சர்ஸுடைய ஒய்ஃபு நான் பார்த்த வரைக்கும், பெரிய பெரிய விஐபிஸுடைய ஒய்ஃபு, இவங்கெல்லாம் பார்த்தா பெரிய பெரிய இடத்துல நிற்கிறாங்க. ஆனால் அவங்க வீட்டம்மாலாம் பார்த்தா அப்படி உட்காரதே இல்லை. சில வீட்டம்மாக்கள் பாருங்கள், பழைய ஆட்கள்லாம் சர்ச்சில் அழகாக உட்காந்துருக்காங்க, ஆண்களை வந்து அப்படி உட்கார்றது இல்லை. ரெண்டும் தப்பு. சரியா? ரீட் த பைபிள் எவ்ரி டே. Read the Bible every day by the faith. Amen. Not by the conditions, by the love. அன்பினால், விசுவாசத்தினால நீங்கள் என்ன பண்ணுங்க, டெய்லி பைபிள் எடுத்து வாசிங்க. புரியல பிரதர், வாசிங்க பிரதர். பிரதர் எதை வாசிக்கலாம் பிரதர்? நீ திருப்புறதெல்லாம் வாசிங்க பிரதர், ஒரு கோர்வையாக வாசிங்க பிரதர். பிரதர் இந்த எரேமியாலாம் முதல்ல ஸ்டார்டிங்கில் கொடூரமாக இருக்கா, வாசிக்கலாமா பிரதர்? வாசிங்க பிரதர். பிரதர் ஆபகுக்குன்னெலாம் சொல்கிறாங்களா, அந்த குக்கு எங்கே இருக்காருன்னு இடையில எங்கேயாவது இருப்பார் பிரதர், தேடி எடுத்து வாசிங்க பிரதர். சங்கீதம் மட்டும்தான் நான் வாசிச்சிருக்கேன் பிரதர், சங்கீதத்தை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது பிரதர், வாசிங்க பிரதர். நீதிமொழிகள் வந்து நான் டெய்லி ஒவ்வொரு அதிகாரம் தம்பி வளர்த்தப்படாது. சரியா? பைபிள் எடுத்து வாசி. எப்போல்லாம் டைம் இருக்குதோ எடுத்து வாசி. நான் சொல்லட்டா, கடந்த ஒரு வருஷத்தில் நான் சில காரியங்களை ஷேர் பண்ண பாருங்க. சிலருக்காகலாம் என்ன ப்ரேயர் பண்ணனே தெரியாது. சமயத்தில் ஏன் சிச்சுவேஷனுக்கு எனக்கு என்ன ப்ரேயர் பண்ணேன்னு தெரியாது. ஒரு மூர்க்கத்தில் என்ன செய்வோம்னா, ஏதாவது ஒரு சாப்டர் எடுத்து எரேமியா, ஏசாயா, எனது வாசிக்கவே முடியாததாக இருக்கும் பாருங்களேன், பேராக வரும் நிறையா, 1 நாள் ஆகுமா 2 நாள் ஆகும்னு, அதெல்லாம் எடுத்து உட்காந்து வாசிக்க ஆரம்பிப்பேன். நிறைய பேருக்கு நான் சொல்லி கொடுத்தேன், அவங்களுக்கு என்ன ப்ரேயர் பண்ணனே எனக்கு தெரியல, எனக்கு ப்ராஃபஸியாக ஒன்றும் வரவும் மாட்டேன்ட்டு, ஒன்றும் செய்ய மாட்டேன்ட்டு. அப்போ எனக்கு ஒன்று மட்டும் தான் தோணுச்சு, இதை வாசித்து முடிங்க அப்படின்ட்டு. வாசித்து முடிங்க. நீங்கள் அப்படி வாசிக்க உட்கார்றதே ஒரு பெரிய ஃபெய்த்து. சரியா? வாசிக்க உட்கார்றதே பெரிய ஃபெய்த். பாருங்கள், உட்காருங்க, பைபிள் எடுத்துகிட்டு என்ன செய்யுங்க, உட்காரு. அடுத்து என்ன பண்ணுங்கள், இமேஜின் பண்ணுங்கள். உங்களுடைய நியூ ஒயிட் கலர் காரை இமேஜின் பண்ணுங்கள், உங்களுடைய வீட்டை இமேஜின் பண்ணுங்கள், உங்களுடைய ஊழிய விருத்தியை இமேஜின் பண்ணுங்கள், உங்களுக்கு முன்பதாய் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உட்கார்ந்துருக்கிறத இமேஜின் பண்ணுங்கள், உங்கள் கடைக்குள்ளே, உங்களுடைய பிஸ்னஸ் ஆஃபீஸ்க்குள்ளே ஆட்கள் வர்றதும் போதுமா, இரவும் பகலும் வாசல்கள் பூட்டாது இருக்கிற வார்த்தையை நம்பி என்ன பண்ணுங்க, டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட்னு போட்டு வேலை ஓடிக்கிட்டே இருக்கிறத உங்கள் மண்டைக்குள்ளே ஓட்டிக்கிட்டே இருங்க. கண்டினியூஸாக என்ன பண்ணுங்க, அதை ஓட்டுங்க. 3வது ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்பீக் இட். அதை அறிக்கையிடுங்கள். அதில் அடுத்து ரொம்ப முக்கியம், பேசுங்க. அதை ஆமென், ஸ்பீக் இட். நான் நிரம்பி வழிவேன் சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அடுத்து அதற்கு ஏற்ற செய்கையை நீங்கள் செய்யுங்க. ஓஹோடு கடை ஓடணும் அப்படின்னு சொல்லி காலையில் வீட்டுக்குள்ளே உட்காரக்கூடாது. சரியா? ஊருக்கு முன்னாடி போய் கடையை திறங்கணும். ஓஹோன்னு ஓடும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடக்கூடாது. எனக்கு தேவன் வேலையில் ஒரு மகத்துவமான காரியத்தை செய்வார் பிரதர்ன்ட்டு டெய்லி வேலைக்கு லேட்டாக போகக்கூடாது. 9 மணிக்கு ஆஃபீஸா, 8:50க்கு ஆஃபீஸ் முன்னாடி போய் நின்றுருங்க. பாஸ்டர்ஸாக இருக்கீங்களா, ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா, விசுவாசிகள்லாம் வரட்டும், பிள்ளைங்கள்லாம் பாடட்டும், அப்புறம் போகும்னு நினைக்காதீங்க. ஷார்ப்பாக உள்ளே போங்க. ஏமே 8:50க்குலாம் நீங்கள் என்ன பண்ணுங்க, 9 மணிக்கு சர்வீஸா, 8:50க்கு உள்ளே போய் உட்காருங்க. ஜனங்களும் 9 மணிக்குள்ளலாம் உள்ளே வந்துடுவாங்க. ஏமே தெரியுமா, கூகுள் மீட்டில் நீங்களாம் வர்றதுக்கு முன்னாடி நான் வந்துடுறேன், சிஸ்டர் பாடட்டுமே அப்படி நம்ம எங்கேயாவது போயிட்டு வருவோம் அப்படிலாம் நம்ம யோசிக்கிறது இல்லை. தான் நீங்களாம் வர்றதுக்கு முன்னாடி நான் உட்காந்துருவேன். 5:30க்கே ஆன் பண்ணிட்டு உட்காந்துருக்குறேன். டங்ஸ் பேசிக்கிட்டே இருப்போம் பாருங்கள். முன்னாடியே சில ஜாயின் பண்ணுவாங்க, என் கூட உட்காந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கிறது. சீரியஸாக தான் சொல்லேன். உட்காந்து நல்ல அவங்களோட மனசு விட்டு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பாருங்கள். அந்த மாதிரி டைம்லலாம் என்னது இது, ஃபெய்த் ஆக்ட். ஏமே ஹல்லேலூயா. அதை பற்றியுமே யோசிக்கிறது இல்லை. இது கண்டிப்பாக ஒரு 20 லட்சம் பேர் பார்ப்பாங்க அப்படிங்கிற ஆட்டிடியூடில் தான் பேசவே செய்கிறது. ஏமே நெக்ஸ்ட் கிவ் தேங்க் டு காட். இதை பெற்றுக்கொண்டோம் என்று என்ன பண்ணுங்க, நீங்கள் கன்ஃபஸ் பண்ணுங்கள். இதை பெற்றுக்கொண்டோம் எல்லாம் சொல்லுங்கள், இதை பெற்றுக்கொண்டேன் என்று அதை டிக்ளேர் பண்ணுங்க. இப்படி தான் கர்த்தரே ஆக்டிவேட் ஆகுறாருங்க. இமேஜின் பண்ணுறாரு, ஹோலி ஸ்பிரிட்டில் அதை ப்ரோட் பண்ணுறாரு, பேசுகிறாரு, உண்டாயிருது. பேசுகிறாரு, உண்டாயிருது. எல்லாம் சொல்லுங்கள், பேசுகிறாரு, உண்டாயிருது. இப்போ பாருங்கள் 2வது அதிகாரம், இப்போ 2:7 பாருங்கள். தேவன் தம்முடைய மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாதியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்துமா வானான்.
இதில் என்ன மாதிரி வந்திருக்குது? இதுலேயும் ஃபார்ம்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்குது இல்லையா? இந்த கிரியேட் அப்படிங்கிற வார்த்தை என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், அவருடைய சிந்தையில் முதல்ல கிரியேட் ஆகுது. எல்லாரும் சொல்லுங்கள், அவருடைய சிந்தையில் முதல்ல கிரியேட் ஆகுது. மேட் அப்படின்னு வருது இல்லையா? அதை என்ன பண்ணுறாரு? பூமியில் செய்கிறாரு. அப்போ கிரியேஷன் எங்கே நடக்குது அப்படின்னு சொன்னால் அவருடைய இமேஜினேஷனில் நடக்குது. செயல்பாடு எங்கே நடக்குது? மேட் பண்ணுறது எங்கே பண்ணுறாருன்னா பூமியில். ஃபிசிக்கலி அது மேனிஃபெஸ்டேஷன் எங்கே நடக்குது? பூமியில் நடக்குது. 2 காரியங்கள் நடக்குது. ஒன்று இமேஜினேஷனில் நடக்குது, 2வது இந்த பூமியில் அது நடக்குது. இப்போ மனுஷனை உண்டாக்கும் பொழுது இப்படி தான் அவர் உண்டாக்கி இருக்கிறார் பாருங்கள். இதில் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது இல்லையா? அண்ட் த லார்ட் காட் ஃபார்ம்ட் அப்படின்னு வருது பாருங்கள். இந்த ஃபார்ம் அப்படிங்கிறது யட்சார் அப்படிங்கிற ஹீப்ரு வார்த்தை. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், மீன்ஸ் டு மேக் ஃப்ரம் ப்ரீவியஸ்லி எக்ஸிஸ்டிங் மெட்டீரியல். ஆல்ரெடி இருக்கிறதுல இருந்து மெட்டீரியலைஸ்ட் ஆகுறது பேர் தான் இந்த ஃபார்ம் அப்படிங்கிற வார்த்தை பாருங்க. ஆல்ரெடி எங்கே அது இருந்துச்சு அப்படின்னா, மனுஷனை உண்டாக்குற திட்டம், மனுஷன் எப்படி இருக்க வேண்டும் என்கிற வரைபடம், மனுஷன் எப்படியா இருக்கணுங்கிற இதெல்லாம் கிரியேட் ஆனது எங்கே அப்படின்னு சொன்னால் அவருடைய சிந்தையில் முதல்ல கிரியேட் ஆகுது. அடுத்து என்ன பண்ணுது? அது இந்த உலகத்தில் மேனிஃபெஸ்ட் ஆகுது. இதுதான் என்னது? கிரியேஷன் மெத்தடு. இதுதான் பூமியில் மனுஷன் வந்த மெத்தட். இந்த மெத்தட் தான், இந்த டெக்னாலஜியை தான் தேவன் என்ன பண்ணுறாரு இன்றைக்கி நம்மளுக்குள்ள கொடுத்துருக்கிறாரு. இந்த ஃபெய்த்தை தான் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு நமக்குள்ள தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு கொடுத்துருக்கிறார். ஒரு சந்தேகமும் வேண்டாம், கர்த்தரை போலவே நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவர் மாதிரியே என்ன பண்ணியிருக்கிறார் தேவன் நம்மளை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். இதில் இந்த பாசிட்டிவ் திங்கிங் என்ன பண்ண வேண்டியிருக்குது? ரொம்ப முக்கியம். சிந்தையில் இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப முக்கியம் பாருங்க. ஓகே, ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிவிட்டு நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். மனுஷனுடைய நினைவுகள் எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான். மனுஷனுடைய நினைவில் நெகட்டிவ் திங்ஸ் வந்துருச்சுன்னு சொன்னால், நெகட்டிவ் என்ன பண்ணுது? நெகட்டிவ் திங்கிங் நெகட்டிவான எமோஷன்ஸை வெளிப்படுத்துது பாருங்கள். நெகட்டிவ் எமோஷன்ஸ் என்ன பண்ணுதுன்னா நெகட்டிவ் டெசிஷனை எடுக்க வைக்குது. நெகட்டிவ் டெசிஷனை எடுத்துட்டா நெகட்டிவ் ஆக்ஷன்ஸ் உங்கள்கிட்ட வெளியில் வந்துடும். நெகட்டிவ் ஆக்ஷன்ஸ் வெளியில் வந்துட்டுனா என்ன ஆயிடுது? உங்கள் கேரக்டரே நெகட்டிவ் கேரக்டராக மாறிடுது பாருங்கள். நெகட்டிவ் கேரக்டர் வந்துருச்சுன்னா மேனிஃபெஸ்ட் ஆகிறது எல்லாமே நெகட்டிவாக மேனிஃபெஸ்ட் ஆகிடுது. பாசிட்டிவாக திங்க் பண்ணும்பொழுது என்ன ஆகுது? உங்கள் எமோஷன்ஸில் பாசிட்டிவ் ஆட் ஆகுது, பாசிட்டிவ் ஆக்ஷன் வருது, பாசிட்டிவாக வெளியில் மேனிஃபெஸ்ட் ஆகுது. பாசிட்டிவாக என்ன ஆகுது? வெளியில் மேனிஃபெஸ்ட் ஆகுது. எல்லா பாசிட்டிவ் திங்கிங்க்கும் உலகம் ஆதாரமற்ற காரியங்களை எடுத்து உள்ளே வைக்குது, சரியா? ஆனால் நமக்கோ தேவ வார்த்தை என்கிற பெரிய பாசிட்டிவ் வைப்பு நமக்குள்ளே இருக்குது பாருங்கள். பெரிய பாசிட்டிவ் வைப் இருக்குது. இதில் என்ன பெரிய விஷயம்னா, காட்ஸ் வேர்ட் ஹேவ் த எபிலிட்டி டு பிரேக் எவ்ரிதிங். நாம் போகிறதுக்கு முன்பதாக இந்த வாக்கு உள்ளே போயிருது பாருங்கள். இது பட்டயம் மாதிரி போகுது, இது கத்தி மாதிரி போகுது, இது ஷார்ப்பாக போகுது, ஈட்டி மாதிரி போகுது, சில நேரத்தில் டுனாமிஸாக போகுது, வெடி உண்டா போய் விழுது. எங்கெங்கே என்னென்ன ஆயுதமாக மாறணுமோ அங்கங்கே அந்தந்த ஆயுதமாக மாறக்கூடிய வல்லமை கர்த்தருடைய வார்த்தையில் உண்டு. த மணி இஸ் கம்மிங் அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது, தி பில்டிங் இஸ் கம்மிங் நீங்கள் சொல்லும் பொழுது, மை ஹவுசஸ் ஆர் கம்மிங் நீங்கள் சொல்லும் பொழுது, ஏமேன் சொல்ல அப்படியே நீங்களும் கூட சேர்ந்து சொல்லிடணும். ஏமேன். சரி, ஓகே. ஒரே ஒரு வார்த்தையை நான் சொல்கிறேன். இன்னொரு வெல்த் ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு வாழ்க்கையில் உண்டாக போதுன்னு சொல்கிறேன். திங்கிங்கில் பாசிட்டிவ் வந்துட்டா, ஏமேன். ஒவ்வொரு நாளும் நெகட்டிவாக திங்கிங் வரும்போது என்ன செய்யணும்? நீங்கள் அதை கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு மேற்கொண்டு, இல்லைப்பா இதை நான் நம்ப மாட்டேன், எனக்கு ப்ராஃபிட் சொல்லியிருக்கிறாரு, கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, கர்த்தரை நம்புங்க, அப்பொழுது ஜெயம் பெறுவீர்கள். கர்த்தருடைய தீர்க்கதரிசியை நம்புகள், அப்பொழுது காரியம் சித்தி பெறும். ஏமேன். மாற்றி சொல்லுதான்னு யோசிக்காதீங்க, நான் தெளிவாக யோசித்து தான் சொல்கிறேன், சரியா? கர்த்தரை நம்பும் போது எஸ்டாப்ளிஷ் ஆவீங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. தீர்க்கதரிசியை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். ஒவ்வொரு நாளும் பண பிரச்சனை வரும் பொழுது நீங்கள் சொல்லுங்கள், தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார், கர்த்தருடைய வாக்காய் சொல்லியிருக்கிறார். Amen. My money is coming.
வீட்டு வாடகையை கொடுக்க முடியல, அப்படி ஒரு சிச்சுவேஷன் வருது, நெருக்கப்படுறோம். அப்படிங்கும் போது நீங்கள் சொல்லுங்கள், மை நியூ ஹவுசஸ் ஆர் கம்மிங். ஏமே அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுங்க, நடந்து போங்க. ஏதாவது வீடு விற்பனைக்கு இருக்கான்னு போய் பாருங்க. என்ன சொல்கிறேன், இதுதான் ஃபெய்த் ஆக்ட். அல்லேலூயா. பஸ்ஸுக்கு போகிறதுக்கே காசு இல்லை, பக்கத்து ஊர் போகிறதுக்கே காசு இல்லைங்க நேரத்தில் ஃப்ளைட் டிக்கெட் செக் பண்ணுங்கள். நான் ஒரு நல்ல சுற்றுலா போகிறேன் என் குடும்பத்தோட, ஃப்ளைட் டிக்கெட் எவ்வளோ ஆகும்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். யாருமே எனக்கு அனுப்படுத்த மாட்டேங்காங்க, யாருமே என்னை மரியாதை கொடுக்க மாட்டேங்காங்கன்னா நல்ல பெரிய பெரிய துணி கடைகளுக்குள்ளே நீங்கள் போங்க. போகும்போதே உங்களுக்கு நல்ல மரியாதை கொடுப்பாங்க. வாங்க சார். கண்டிப்பாக ஜென்ஸுக்குன்னு சொல்லவே மாட்டாங்க. லேடிஸுக்கு செகண்ட் ஃப்ளோரு, சாரீக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரு, குழந்தைகளுக்கு ஃபோர்த் ஃப்ளோரு, ஜென்ஸுக்கு நீயா கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்றாங்க. என்ன இப்போதைக்கு நான் ப்ராஃபிட்டிக்காக உங்கள் பேரில் டிக்ளேர் பண்ணுறேன். நான் நெக்ஸ்ட் வீக் அதை நான் கண்டினியூ பண்ணுறேன். சரியா? ஆதியாகமம் 31:42. பலவீனமான ஆடுகள் பொழியும் போது அவைகளை போடாமல் இருப்பான், அதனால் பலவீனமானவைகள் லாபானையும் பலம் உள்ளவைகள் யாக்கோபையும் சேர்ந்தன. ஏமே இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவன் ஆனான். நல்ல கரங்களை தட்டி ரிசீவ் பண்ணுங்க பார்க்கலாம். பலவீனம் உள்ளவனைகள் லாபானை சேர்ந்தது, பலம் உள்ளவைகள் யாக்கோபை சேர்ந்தது. எல்லாரும் சொல்லுங்க, பலம் உள்ளவைகள் என்னை சேரும். வேலைக்காரிகளும் வேலைக்காரர்களும் ஒட்டகங்களும் வாகனங்களும் வீடுகளும் நிறைந்த பெரிய மனிதனாய் இந்த உலகத்தில் நான் இருப்பேன். நான் விருத்தி அடைகிறேன், நான் விருத்தி அடைகிறேன். ஸோ இந்த சம்பவம் ஒரு பயங்கரமான வெல்த் டிரான்ஸ்ஃபர் பாருங்க. இதில் மிராக்கிள், சூப்பர் நேச்சுரல் ஸ்பீடு, சூப்பர் நேச்சுரல் வெல்த் டிரான்ஸ்ஃபர், இது எல்லாமே இந்த சம்பவத்துக்குள்ளே இருக்குது. இந்த ஒரு வாரத்துக்குள்ள இதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேசலான்னு வந்தேன். ஆனால் ஃபெய்த்தை பற்றி நான் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதன்கிழமை நான் உங்களுக்கு இதை நான் டிக்ளேர் பண்ணுறேன் உங்கள் பேரில். இது மணி இஸ் கம்மிங்கில் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரியா? சம்மந்தம் இல்லாத ஏதோ வாக்குத்தத்தமாகவோ தீர்க்க தரிசனமாகவோ நான் சொல்லலை. ஆனால் இந்த வார்த்தைக்கான சில அடையாளத்தை நீங்கள் பார்ப்பீங்க. சரியா? ஏமே விசுவாசிங்க. என் வீட்டில் வேலைக்காரங்க வேணும்னு சொல்லி விசுவாசிங்க. எல்லா வேலையும் நானே பண்ணிக்கிட்டேன். இதுக்கு போய் சம்பளம் கொடுக்கவா, இதுக்கு போய் 4000 எடுத்து வைக்கவா, இதுக்கு போய் 5000 எழுது, இதெல்லாமே தரித்திர புத்தி பாருங்க. ஒரு பொருளை வாங்குறீங்க, வாங்கும்போது இதுக்கு எலக்ட்ரிக் பில் எவ்வளோ வரும் இப்படிங்கிற கேள்வியே தரித்திர புத்தி. புரியுதா? ஃபெய்த் எங்கெல்லாம் அடி வாங்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். சரியா? ஃபெய்த் எங்கெல்லாம் தன்னுடைய மட்டுப்படுத்தப்படுதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் பாருங்க. ஏதாவது ஒன்று செய்யும்போது எவ்வளவு ஆகும், இதை வாங்கிட்டோம்னா பின்னாடி இதை மெயின்டைன் பண்ணுறதுக்குள்ள ஒரே செலவாகுமே. தரித்திர புத்தி. ஏதாவது நல்ல ஒரு வாஷிங் மிஷினோ நல்ல ஒரு காரியமோ வாங்கும்போது பாருங்கள், எலக்ட்ரிக் பில் எவ்வளோ வரும், வந்துட்டு போகுது. நல்ல ஒரு ஏசி மாட்டும் பொழுது எலக்ட்ரிக் பில் எவ்வளோ வரும், வந்துட்டு போகுது. தேவன் தருகிற ஐஸ்வர்யத்தோடு வேதனையை கூட்டார். இந்த வசனம் இதுக்கான வசனம் தான். சரியா? ஏசி வாங்க உதவி செய்த தேவன் எலக்ட்ரிக் பில்லை கேட்டவங்க உதவி செய்வார். பிள்ளைகளை உனக்கு தந்த தேவன் அதை படிக்க வைக்கிறதுக்கான ஃபீஸுக்கும் உதவி செய்வார். வீடு கட்டுறதுக்கு உதவி செய்த தேவன் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் உதவி செய்வார். கார் வாங்குறதுக்கு உதவி செய்கிற தேவன் பெட்ரோல் போடுறதுக்கும் உதவி செய்வார். எவ்வளவு மைலேஜ் கொடுக்கும், உனக்கு கார் மாடல் பிடிச்சிருக்கா, நல்ல மெயின்டைன் ஆகுமா, அதை பாரு. சொகுசா இருக்கா, அதை பாரு. ஓட்டி பழகலாம்னு நான் எடுத்தேன். இந்த விடாதெல்லாம் விடாத. சரியா? தரித்திர புத்தினால நீ எடுத்த, அதை ஒத்துக்கோ. ஓட்டி பழகி பார்த்துட்டு அதுக்கப்புறம் புதுசாக எடுக்கலாம்னு. வேலைக்காரங்க வேணும். எல்லாரும் சொல்லுங்கள், வேலைக்காரர்கள் வேணும். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை அறிக்கையிடுற நம்ம ஒரு வேலைக்காரனை வச்சு வேலை வாங்குறதுக்கு என்ன மாதிரி யோசிக்கிறோம் பாருங்களேன், என்ன மாதிரி யோசிக்கிறோம் பாருங்க. ஏன் ஃபெய்த்து நடக்கலை தெரியுதா உங்களுக்கு? விசுவாசத்துக்கேற்ற கிரியை நம்ம செய்யலை, நம்பிக்கைக்கேற்ற காரியங்களை. அந்த அந்த லேம்பனோவை நம்ம கன்வெர்ட் பண்ணலை. அந்த டெக்கமோயை கர்த்தர் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்னுடையதுன்னு சொல்லியிருக்கிறாருன்னு உள்ள மனசு ஏற்றுக்கிடுது. ஆனால் கேட்ட விசுவாச செய்கை வெளியில் வரல பாருங்க. ஒரு வேலைக்காரங்க வைக்கிறதுக்கு அவ்வளோ யோசனை. சம்பளம் கொடுக்கணும்ல. நல்ல பிஸ்னஸ் மேன்ட்ட நீங்கள் போய் கேட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு சொல்லுவான் பாருங்கள், வேலைக்காரனை விட்டு நீக்கினா கரெக்டாக அது இப்போ பாருங்களேன், 1 லட்ச ரூபா வருது, வேலைக்காரங்க சம்பளம்லாம் கொடுக்கணும் இல்லையா? 2 பேரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 2 பேருக்கான சம்பளமும் எங்கே அந்த இன்கம் வராது, ஓனருக்கே வராது, கரெக்டாக வரும். அது அப்படி தான்.
ஆனால் வேலைக்காரங்களை சேர்க்க பார்த்தா வேலைக்காரங்களுக்கு சம்பளத்துக்கு தேவையானது கூடவே சப்ளை ஆகும். ஏமேன் சொல்லுங்கள், வேலைக்கு ஆள் வைக்க போகிறேன், பண்ண எதிர்பார்க்குறீங்க இல்லையா? பண்ண எதிர்பார்க்குறீங்க. நட்டாத திராட்சை தோட்டம் வேணும்னு நீங்கள் வாயை திறந்து இப்போ கன்ஃபர்ஸ் பண்ணீங்களா இல்லையா? ஏங்க பண்ணீங்களா இல்லையா? அப்போ அதுக்கு வேலைக்காரன் வேணுமா இல்லையா? அதை பண்படுத்த காக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் விவசாயியா? வேணுமா இல்லையா? அப்போ என்ன பண்ணுங்க, வேலைக்காரங்களுக்கு சம்பளம் கொடுக்கறத பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. நீங்கள் யோசிக்க வேண்டியது என்ன? பாசிட்டிவ் திங்கிங்கை நீங்கள் யோசிக்கணும். என் தோட்டம் எப்படி செழிப்பாக இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் இமேஜின் பண்ணி அதை ஸ்பிரிட்டில் மிக்ஸ் பண்ணி அதை டிக்ளேர் பண்ணணும். இதுதான் உங்களுடைய வேலை. அவரை தேங்க் பண்ணணும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லி நான் உங்களை பிளஸ் பண்ணுறேன். ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தாவே இதை பார்த்து கொண்டு இருக்கிறேன், இந்த கூகுள் மீட்டிங்கில் கலந்து கொண்ட ஒவ்வொருத்தரையும் நான் பிளஸ் பண்ணுறேன். இதை ஆன்லைனில் பார்க்குறேன் ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். தேங்க்யூ லார்ட் ஃபாதர். வேலைக்காரிகளும் வேலைக்காரர்களும் ஒட்டகங்களும் கழுதைகளும் வாகனங்களும் நல்ல வீடுகளும் உடைய பலமுள்ள ஆடுகள் உடையவர்களாய் பலமுள்ளவைகள் இவர்களை சேரும்படியாய் இன்றைக்கு புதிய வானம் இவர்களுக்கு மீது திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உங்களுடைய விசுவாசம் வர்த்திக்கப்படட்டும். கர்த்தாவே, உங்களுடைய இமேஜை எங்கள் மீது நீங்கள் வைத்திருக்கிறீங்க டாடி. காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த்தை நீர் எங்களுக்குள்ள வைத்திருக்கிறீர். அதை நாங்கள் ஆக்டிவேட் பண்ணுறோம் இயேசுவின் நாமத்தினால. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் சுதந்திரிப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஹென்றி ஃபோர்டை போல தகப்பனே, எங்கள் மீது நீர் வைத்திருக்கிற ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலத்திற்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், பெற்றுக்கொள்ளுகிறோம், ரிசீவ் பண்ணுறோம் இயேசுவின் நாமத்தினால. எங்கள் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பட்டும். My money is coming. Our money is coming. Our wealth transfer is coming. In the name of Jesus. Amen. 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 God bless you. இந்த வார்த்தையினால நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க. நான் நீங்கள் விதைக்கலாம். உங்களுடைய ஒவ்வொரு விதைகளையும் நான் பிளஸ் பண்ணுறேன். பழுகி பெருகுவீர்கள், பூமியை நிரப்புவீர்கள், களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். ஆமென். திரளான ஆடுகளும் மாடுகளுக்கும் சொந்தக்காரர், பூமியில் இருக்கிற ஐஸ்வர்யத்திற்கெல்லாம் சொந்தக்காரர் உங்களுடைய என்னுடைய தகப்பனாய் அவர் இருக்கிறார். ஆமென். நாம் ஏழை குழந்தைகள் அல்ல, இனிதான் பணந்தம் சம்பாதிக்க போகிறோம் என்கிற நிலை நம்முடையதல்ல. நான் ஐஸ்வர்யவான், நீங்களும் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறீர்கள். இந்த ஐஸ்வர்யத்தை வெளிக்காட்டுகிறதற்கான அழைப்பை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய அழைப்பை நாம் பெற்றிருக்கிறோம். நாம் சுதந்திரிப்பதற்காக இந்த உலகத்தில் வந்திருக்கிறோம். நான் சம்பாதிப்பதற்காய் வரவில்லை, சுதந்திரிப்பதற்காய் வந்திருக்கிறேன். நீங்கள் மலை மேல் உள்ள பட்டணமாய் இருப்பீர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென்.